ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். தாசரத்யாரே தனயம் ஸ்ரீசைலாரே பதாசிரயம் ஸ்ரீவேங்கடகுரும் வந்தே ஷீலாதி குணசாகரம். விருச்சிகே ரோஹிணீஜாத்தம் ஸ்ரீபாணம் நிச்சுலாபுரே ஸ்ரீவத்சாம்சம் காயகேந்திரம் முனிவாகனம் தமாஸ்ரயே. ஆச்சரியமான இந்த ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியிலே ஸ்ரீ புத்தூர் ரகுராமன் சுவாமி பொருளல்லாத அடியேனையும் ஒரு பொருளாக தம்முடைய நிர்ஹேதுக கிருபையாலே கட்டாட்சித்து ஓரிரு வார்த்தைகள் விண்ணப்பிக்க வேணும் என்ன நியமித்தருளினார். அந்த நியமனமே மங்களாசாசனமாக கொண்டு நீச்சனே நிறைவேற்றவிலேனான அடியேன் முனிவாகனரின் மொழி அமுதம் என்கிற தலைப்பிலே ஓரிரு வார்த்தைகள் விண்ணப்பிக்க விழுகிறேன். குறைகள் மலிந்திருக்கும் அவற்றை ஸ்ரோதாக்கள் பொறுத்தருள வேணுமாக பிரார்த்தித்து விண்ணப்பத்தை தொடர்கிறேன். தலைப்பில் முதலில் இழிவோமானால் முனிவாகனரின் மொழி அமுதம் என்கிற இந்த தலைப்பு. இதில் முனிவாகனர் ஆர், அவருடைய மொழி எது, அந்த மொழி அமுதமாவது எப்படி, அந்த மொழியின் உள் அமுதம் எது என்பதை நாம் இங்கே அனுபவிக்க வேணும். நம் எல்லாரும் அறிந்த விஷயம், முனிவாகனர் என்று கொண்டாடப்படுவோர் நம்முடைய ஊரிலே அவதரித்தவரான திருப்பானாழ்வார். நம்முடைய ஊரிலே என்ன, நம்முடைய ஸ்ரீரங்கநாதனுடைய மகிழ்ச்சியான உறையூர் கமலவல்லி நாச்சியாரனுடைய அவதாரத்தலமாக இருக்கக்கூடிய உறையூரில் அவதரித்தவர் ஸ்ரீ வேலுகுடி பெரியசாமி, ஸ்ரீ வேலுகுடி வரதாச்சார சுவாமி சாதிபுரம். மயிலாப்பூரில் இருக்கிறவர்களுக்கு நம்மாழ்வார் என்ன பேயாழ்வார் தான். இப்போது ஸ்ரீரங்கத்தில் அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விதேசங்கள்லாம் இருக்கவர் இருக்குது. நம்மாழ்வார் அப்படின்னா அந்த கணக்கில் நமக்கு திருப்பானாழ்வார் தான் வேணும். எப்படி முனிவாகனரான திருப்பானாழ்வார் அவருடைய மொழியான அமர்நாதிபிரான் திவ்ய பிரபந்தம், அந்த மொழியினுள் அமுதமான வேறொன்னுத்திலும் கண்வையாதபடியாக அமுதம் என்று கொண்டாடப்படக்கூடிய நம்முடைய பெரிய பெருமாள், இவர்களுடைய வைலட்சண்யத்தை, இவர்களுடைய சிறப்பை நாம் ஒருவாறாக அனுபவிக்க தொடங்குவோம். முனிவாகனர் என்பதால் திருப்பானாழ்வாரினுடைய வக்திரு வைலட்சண்யம், முனிவாகனர் மொழி என்பதால் மொழியாகிற அமுதம் என்று கொண்டு பிரபந்த வைலட்சண்யம், பின்னர் முனிவாகனர் மொழியினுள் அமுதம் என்பதால் அது அமுதமாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாளுடைய வைலட்சண்யம், அதாவது விஷய வைலட்சண்யம். இது மூன்றையும் எந்த ஒரு திவ்ய பிரபந்தமாக இருந்தாலும் நமக்கு காட்டி கொடுப்பவை எவை என்ன, அந்த திவ்ய பிரபந்தத்துக்கு அவதரித்ததான தனியனும் அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய வியாக்கியான அவதாரிகைகளும் நமக்கு இதை காட்டி கொடுக்கும். இந்த திவ்ய பிரபந்தத்திற்கு 2 தனியன்கள் அவதரித்துள்ளன. ஒன்று ஆபாதச்சூடம் அனுபூய ஹரிம்ஷயானம் என்று தொடங்கி பெரிய நம்பிகளால் அருளி செய்யப்பட்டதான தனியன். இன்னொன்று தமிழில் காட்டவே கண்டவாத கமலநல்லாட யுந்தி என்று பெரிய திருமலை நம்பிகளால் அருளி செய்யப்பட்டதான இன்னொரு தனியன். பின்னர் இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு 3 வியாக்கியானங்கள் அவதரித்துள்ளன. அதில் முதல் வியாக்கியானமானது பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானம். இன்னொன்று அழகியமணவாள பெருமாள் நாயனார் லோககுருவின் தம்பி மண்ணு மணவாளமணி என்று கொண்டாடப்படக்கூடிய பையகுருவின் தம்பி மண்ணு மணவாளமணி என்று கொண்டாடப்படக்கூடிய அழகியமணவாள பெருமாள் நாயனாரினுடைய அற்புதமான வியாக்கியானம். பின்னர் வேதாந்தாச்சாரியர் அருளி செய்ததான முனிவாகன போகம் என்கிற தலைப்பிட்ட வியாக்கியானம். இவற்றின் துணை கொண்டு நாம் இவ்விஷயங்களை ஒருவாறாக அனுபவிப்போம். அதற்கு முன்னர் சுவாமி பெரியஜீயர் அருளி செய்த உபதேச ரத்ன மாலையில் இந்த திருப்பானாழ்வாருடைய திருநக்ஷத்திரத்தை கொண்டாடுகிறார்.
கார்த்திகையில் ரோகிணி நாள் காண்மினின்னு காசி நீர் வாய்த்த புகழ்ப்பாணர் வந்துதிப்பார் ஆத்தியர்கள் அன்புடனேதான் அமலனாதிபிரான் கத்ததற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள். அதை நாம் முதலிலே அனுபவிப்போம். ஆண்டாள் தாயாரும் தன்னுடைய திருப்பாவை தொடங்குறச்ச என்ன பண்ணா அப்படின்னா நாளை கொண்டாடினா. அதே மாதிரி நாமும் எந்த ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் அந்த நாளை முதலிலே கொண்டாடுவோம் என்று இந்த பெரியனுடைய திருவாக்கை கொண்டு அடியேன் தொடங்க விழுகிறேன். இதனால் நமக்கு தெரியறது என்னென்னா, கார்த்திகை ரோகிணி திருப்பாணாழ்வாருடைய திருநட்சத்திரம் காண்மினின்னு காசி நீர் என்பதனால இந்த காசி நீர் லோகத்தவர்களை இன்னுதான் இந்த திருப்பாணாழ்வாருடைய திருநட்சத்திரம் என்று இதில் சாதிக்கிறார். அதுக்கு தாத்பரியம் என்னென்னா, அவர் என்ன இந்த திவ்ய உபதேசரத்னமாக அருளி செய்தாரோ அன்னு திருநட்சத்திர கொண்டாட்டங்களை எப்படி கொண்டாடுபவர்களோ அதற்கு சமானமாக தான் திருவுள்ளம் பற்றி இருந்தார் என்று தெரிகிறது. அதனால் கார்த்திகை ரோகிணியை கொண்டாட வேணும் என்பதை அங்கே அறுதியிடுவதாக தெரிகிறது. சரி, அதுக்கப்புறம் காண்மினின் காசி வாய்த்த புகழ்ப்பாணர். இவருக்கு வாய்த்த புகழ்ப்பாணர்னு ஒரு விசேஷம் ஆடுறார். அது என்ன வாய்த்த புகழ் இவருக்கு? ஏன்னா இந்த பாணர் அவதரித்தது பாணர் குலத்தில் அப்படின்னு தெரியாது. அதாவது உறையூரில் ஒரு நிலத்தில் அயோனிஜராகத்தான் இந்த ஆழ்வார் அவதரித்தார். ஒரு நிலத்தில் அவர் அந்த குழந்தை கிடக்கிறத பார்த்து ஒரு பாணர் தம்பதிகள் அவர்களை எடுத்து வளர்த்தார். அப்போ அந்த பாணர் குலத்துக்கு சேர பாட்டு முதலானவைகளை அவர் கற்றார். பின்னர் பாட்டிலே மூழ்கி இருந்தார். ஜாயமானம் கி புருஷம் மெம்பஷ்யன் மதுசூதனகா சாத்விக சதுவிஜேகா சபை மோட்சார்த்த சிந்தகா என்று எம்பெருமானால ஜாயமான கட்டாட்சம் பெற்றவராய் எம்பெருமான் பக்கலில் பக்தியை வளர்த்து கொண்டு இருந்தார். அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எம்பெருமான் கட்டாட்சித்து அவனுக்கு நம் பக்கல் ஒரு ஆதராதிசயம் உண்டாகட்டும்னு கடாட்சிச்சிருந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னா அவனால் அந்த குழந்தையால் எம்பெருமானை சேவிக்க முடியும், எம்பெருமான் பக்கலில் திரும்பவே முடியும். அவனுக்கு தான் எப்பொழுதுமே மோட்சார்த்துக்கு போகணும், மோட்சார்த்த சிந்தனை உண்டாகும். அந்த மாதிரி மோட்சார்த்த சிந்தனையோடு இவர் வளர்ந்து வந்தார் என்பதனாலேயே நமக்கு அவருக்கு ஜாயமான கட்டாட்சம் உண்டு என்றது சித்தமாக இருக்கு. அப்படி அயோனிஜராக அவதரித்து பாணர்களால் வளர்க்கப்பட்டு எம்பெருமான் மேலே பக்தியோடு இருந்தவர். அவருக்கு என்ன புகழ் வாய்த்தது அப்படின்னா, பாணர் குலத்தில் அவதரித்ததுனால அந்த குலத்துக்கு ஏற்றதான தாசியம். மித்தவர்களுக்கெல்லாம் குலச்செருக்கு இருக்கலாம், ஆனால் அவர்கள் வித்தியினால் தாசிய பாவத்தை ஏறிட்டு கொண்டு நாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கிறோம், தாசிய பாவத்தோடு இருக்க வேணும். இவருக்கு அந்த அவசியம் ஒன்றும் இல்லையே. இவர் அவதரித்த குலத்துக்கே அந்த தாசியமானது சுபாவமாக அமைந்திருக்கிறது. அப்படி ஸ்வரூபத்துக்கு சேர்ந்த தாசியத்தை ஜன்மசித்தமாக கொண்டு எம்பெருமானுக்கு அடிமை செய்து கொண்டு வரல வைதிகோத்தமர் ஒரு மகாமுனிவரான லோகசாரங்க மகாமுனிவர். அந்த லோகசாரங்க மகாமுனிவர் இவரை தொழும்படியான ஒரு புகழ். அவர் இவரை தன்னுடைய தொழிலை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீரங்கத்தில் பெரியவருமாள் திருவடிகளில் கொண்டு சேர்ப்பித்தார். அப்படிங்கிறதுனால ஏற்பட்ட இவருக்கு புகழ், அது இவருக்கு வாய்த்த புகழ் என்ன மாமுனிகள் சாதிக்கிறார். வாய்த்த புகழ் பாணர் வந்ததிப்பால் ஆத்தியர்கள் அன்புடனே தான் அமலனாதிபிரான் கத்ததற்பின். ஆஸ்திகர்கள் அப்படின்ற வார்த்தை இங்கே பிரயோகப்படுத்துகிறார். ஏன்னா யாரொருத்தர் எம்பெருமான் உண்டு அப்படின்னு நினைக்கிறாங்க, அவர்களை எல்லாராலையும் கொள்ளப்பட வேண்டிய பிரபந்தமாக இந்த அமலனாதிபிரான் அமைகிறது. அவர்களுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு இந்த அமலனாதிபிரானை கற்பதற்கு என்று தெரிகிறது. அமலனாதிபிரான் ஆத்தியர்கள் அன்புடனே தான் அமலனாதிபிரான் கற்பதற்கு நன்குடனே கொண்டாடும் நாள். அந்த அமலனாதிபிரானாகிற அந்த திவ்ய பிரபந்தத்தை நன்கு அறிந்தால் தானாகவே
ரொம்ப சிறப்பாக இந்த திருப்பாணாழ்வாருடைய அவதாரத்தை கொண்டாடுபவர்கள் என்று அறுதியிட்டு காண்பிக்கிறார் மணாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்ன மாலையில். குரு பரம்பரா பிரபாவாதி நூல்களில் நமக்கு காண கிடைக்கிறது என்னென்னா, ஸ்ரீ லோகசாரங்க மகாமுனீந்திர ஸ்கந்தாதிரூடம் கலையாமி நித்தியம் களங்கஹீனம் கமனீய பக்தம் கவீஸ்வரம் காயக சார்வபௌமம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கிடைக்கிறது. அதாவது லோகசாரங்க மகாமுனிவருடைய தோளில் எழுந்தருளி பெரியவருமாள் சன்னதியில் எழுந்தருளினவரான அந்த திருப்பாணாழ்வார் அவரை வணங்குகிறேன் கலையாமி நித்தியம். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்முடைய செருக்கு நம்முடைய அகங்காரங்களெல்லாம் போக்கிடுறார். களங்கஹீனம். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, விரும்பத்தக்கவரான பெரிய பெருமாளுக்கு பக்தராக இருக்கிறார். கமனீய பக்தம் கவீஸ்வரம். அவர் கவிகளுக்கு ஈஸ்வரராக இருக்கிறார். பாடினது 10 பாட்டு சுவாமி. கவீஸ்வரம்னு கொண்டாடலாமா? அந்த 10 பாட்டுக்குள்ள கவிகள் ஆயிரமான பாதங்கள் எல்லாம் பாடி என்னென்ன செய்வார்களோ அதை எல்லாத்தையும் சொல்லி வச்சார. அது அவர் கவீஸ்வரர் தானே. சுருங்க சொல்லி விளங்க வைப்போர் ஈஸ்வரரா? பெரிதாக சொல்லிட்டு விஷயம் ஒன்றும் இல்லாத இருக்கிறவர்களை ஈஸ்வரர்னு கொண்டாடுவார்களா? சுருங்க சொல்லி விளங்க வைப்பதனாலே கவிகளுக்குள்ளே தலைவரானார் கவீஸ்வரம். அவர் காயக சார்வபௌமம் அப்படிங்கிறதால அதையே இன்னொரு விஷயத்தில் அது தன்னுடைய பாணர் குலத்தில் பிறந்தனால பண்ணும் சேர்த்து இசைத்து பாடக்கூடியவர். அந்த பாணர்களில் தலைவராக இருக்கிறவர் பான் பெருமாள்னு கொண்டாடுறாரு. அந்த பான் பெருமாளாக இருக்கிற திருப்பாணாழ்வாரை கலையாமி நித்தியமாக கொண்டாடுகிறேன் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, கலியுகம் பிறந்து ஒரு 60 வருஷங்களுக்கான சுழற்சி இருக்கே, அது ஒரு 5 சுழற்சி ஆனதுக்கப்புறம் வந்த துர்மதி வருஷம். அந்த துர்மதி வருஷத்தில் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரம் 5ஆம் நாள் புதன்கிழமை கிருஷ்ணத்விதியே அப்படின்னு இத்தனை விஷயங்களை சொல்கிறது குரு பரம்பரா பிரபாவம். இப்படியான ஒரு சுபதினத்தில் திருப்பாணாழ்வார் அவதரித்தார். அந்த உறையூர் அவதரித்த தேசமாக இருக்கே உறையூர், அந்த உறையூர் தேசத்துக்கே ஒரு பெருமை உண்டு. அது என்னன்னா, காவேரி தோயமாசிரித்ய வாத்தோ எத்திர பிரவர்த்ததே தத் தேசவாசினாம் முக்திம் கிமு தத் தீரவாசினாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். காவேரி நதியினுடைய கரையில் இருக்கக்கூடியதான உறையூர். காவேரி நதிக்கு இருக்கிற பெருமை என்னன்னா, அது அதனுடைய அலைகளில் பட்டு தெரிக்கக்கூடியதான காற்று வாத்தம் அது எங்கெல்லாம் பிரவர்த்திக்கிறதோ அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்குமா. அப்பேற்பட்ட காவேரியினுடைய கரையிலேயே இருக்கக்கூடியதான உறையூரில் உள்ளவர்களுக்கு சொல்லவும் வேணுமோ மோட்சம் கிம்புணர் நியாயம்னு சொல்கிறோம். அந்த கிம்புணர் நியாயம் பிரகாரம் இவர்களுக்கு மோட்சம் சித்திக்கிறதுக்கு எல்லா விதமான ஔச்சித்யமும் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஸ்லோகம். அப்பேற்பட்ட உறையூர். அது மட்டுமா அந்த ஊருக்கு பெருமை? நம்முடைய கீழே விண்ணப்பிச்சா மாதிரி ஸ்ரீரங்கராஜ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய கமலவல்லி தாயார் நந்தவர்ம சோழனின் திருமகளாராய் அவதரித்து, அதாவது ஸ்ரீமகாலட்சுமி தாயார்னு சொல்கிறதுண்டு, நீலாதேவி தாயார்னு சொல்கிறதுண்டு. அவர்களில் ஒருவர்னாலும் அவரை நந்தவர்ம சோழனுக்கு திருமகளாக அவதரித்து அவரை ஒரு கமல புஷ்பத்தில் கண்டெடுத்து வளர்த்து ஸ்ரீரங்கநாதனுக்கே பங்குனி மாதம் ஆயில்ய திருநட்சத்திரத்தில் திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்து, அந்த கமலவல்லி நாச்சியாரும் இதே மாதிரி எம்பெருமான் பெரிய பெருமாள் இடத்துல போய் சேர்ந்தவள். இந்த உறையூரில் அவதரித்தவரான திருப்பாணாழ்வாரும் பெரிய பெருமாள் இடத்துல போய் சேர்ந்தவர். அப்படி கமலவல்லி நாச்சியாருடைய கிருப்பையாலேயே வளர்ந்து கொண்டிருப்பவர். அந்த உறையூருக்கு இன்னொரு பெருமை உண்டு. கீழே பார்த்தா மாதிரி வாய்த்த புகழ்ப்பாணர்னு பார்த்தா மாதிரி சிறியவராக தன்னை எண்ணிக்கொண்டிருக்கிற திருப்பாணாழ்வாரை மகாமுனீந்திரர் தொழுகிறார்னு பார்த்தோம். இது நல்ல விஷயத்தில். இதே அந்த ஊருக்கு திருக்கோழின்னு ஒரு திருநாமம் உண்டணும். அந்த திருக்கோழியோட வைபவம் பார்த்தோன்னா, சிறியதாக இருக்கக்கூடிய கோழி வலியதான ஒரு யானையை வெறுவித்து, அதாவது விரட்டி எடுத்தது அப்படின்னு. அது பலத்தில்
அந்த யானையை விரட்டி எடுத்த சிறியது வலியதை காட்டிலும் தான் பெரியது என்று காண்பித்து கொடுக்குது. அந்த உறையூருக்கே இருக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் கொண்டிருக்கு. இங்கே நல்ல விஷயத்தில் ஆசிரியனியராக ஆனார். அங்கே அந்த வீரத்தில் அது சிறியதாக இருக்கக்கூடியதான கோழி பெரியதாக ஆயிற்று என்பதும் இந்த உறையூருக்கான ஒரு பெருமை. அப்படிப்பட்ட உறையூரில் திறத்தவர் நம்முடைய திருப்பானாழ்வார். அந்த திருப்பானாழ்வார் காயக சார்பவன்றாய் காவேரியினுடைய தென்கரையிலே இருந்து கொண்டு எம்பெருமான பாட்டு பாடி மகிழ்விச்சுருக்கார். எல்லாம் நல்லபடியாக போயிட்டே இருக்குது. இவர் எப்பொழுதுமே எம்பெருமானுடைய சிந்தையிலே ஆழ்ந்திருக்கிறதுனால தன்னை மறந்துடுறார், சவசத்தை விட்டுறார். பரவசன் எம்பெருமானான பரனுடைய வசத்தில் ஆறிடுறார். அப்படி இருக்கிறவர் ஒரு நாள் கார்த்தால இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு பிரிச்சா அனுஷ்டானத்துக்காக லோகதாரங்க மகாமுனிவரும் அங்கே எழுந்தருளுகிறார். அவர் வடகரையில் இருக்கார், இவர் தென்கரையில் இருக்கார். அப்படி இருக்கிறச்சியே அவர் என்ன பண்ணார், பெருமாளுக்கு திருமஞ்சனம் சேர்க்க வேணும். அதாவது கூடத்தில் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு ஏழன் தீர்த்தம் ஏழை பண்ணுறதுக்கு போகிறச்ச நகருன்னு சொன்னார். இவர் அதை இங்கே தன்னுடைய ஆழ்ந்த கவனத்தில் இருக்கிறதுனால அதை கவனிக்க முடியல இவரால். அவருடைய கவனம் ஈர்க்கிறதுக்காக ஒரு சிறிய கல் எடுத்து போடுறார். போட்டோன்னா அது அவருடைய திருமேனியில் நோவுபட்டுறது. அந்த நோவுபட்டவர்னா நாம் அவதாரப்பட்டுட்டோமேனு அவர் நடந்து போகிறார். இந்த திருமஞ்சனத்தை எழுந்தருள பண்ணி கொண்டு லோகதாரங்க மகாமுனிவரும் பெரியவருமாள் சன்னதிக்கு போகிறார். திருவணக்கன் திருவாசல், இப்போ ஜெயவிஜயாள் வாசல்னு சொல்கிறோமே, அந்த திருவணக்கன் திருவாசல். அந்த திருவணக்கன் திருவாசல் தாளிட்டு கிடக்கிறது. எம்பெருமான் திருக்காப்பு நீக்கவில்லை. இப்படி தெரியுது. இது என்ன எம்பெருமான் நம்ம ஏதோ அபச்சாரப்பட்டுட்டோம்னு லோகதாரங்க மகாமுனிவர் ரொம்ப பெரிய கவலையோடு தன்னுடைய மடத்துக்கு எழுந்தருள்றார். பின்ன சொப்னமுக்கேனா நீர் அபச்சாரப்பட்டுட்டீர் என்ன பெரிய நம்பெருமாள் அவருக்கு பெரியவருமாள் தெரிவிக்க நீர் போய் அந்த காயக சார்வமராக இருக்கக்கூடிய திருப்பானாழ்வாரை எழுந்தருள பண்ணி கொண்டு வாரணும். அப்போது எம்பெருமான் திருப்பானாழ்வாருக்கு மயரோரமத்தினெல்லாம் அருள் இருக்கணும். ஸ்ரீரங்கநாச்சியார் குரு பரம்பரா பிரபாவாதி நூல்களில் சாதிக்கிறது என்னென்னா, ஸ்ரீரங்கநாச்சியார் நம் பாணனை வெளியிலே விட்டு வச்சிருக்கக்கூடாதுன்னு புருஷகாரம் பண்ணுறா பெரியவருமாள்கிட்ட. ஆம், நாம் செய்வோம்னு பெரியவருமாள் இந்த காரியங்களை செய்கிறார். பெரியவருமாள் மயரோர மதுரில் அருள்றார். பின்னர் லோகசாரங்க மகாமுனிவர் பெருமாளுடைய இந்த ஆக்ஞையை சிரசில் ஏற்றிக்கொண்டு அவர் நேர உறையூருக்கு போகிறார். உறையூருக்கு போய் தான் அபராத க்ஷாபனம் பண்ணி கொண்டு திருப்பானாழ்வாரை எழுந்தருள வேணும்னு பிரார்த்திக்கிறார். எம்பெருமான் அருளப்பாடு எழுந்தருளணும். அவர் என்ன சொல்கிறார், நான் அடிப்பானன் உள்ளே வரலாமா, ஸ்ரீரங்கத்துக்குள்ளே என்னோட கால் படக்கூடாது நான் அடிப்பாடன்னு விலகி போகிறார். இவரோ அருள்பாடுங்கிறார். பெரிய பெருமாளோட அருளப்பாடு இப்படி இருக்குது, வாரும்ன்றார். இப்போது முதல் நாள் தள்ளிப்போன்னு சொன்னவர் 2ஆம் நாள் வாருன்னு சொல்லணும். முதல் நாள் என்ன பண்ணார், லோகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண சாஸ்திர மரியாதையை பார்த்தார். சாஸ்திர மரியாதையை பார்த்து நீ தள்ளி போனார். எப்போ எம்பெருமானுக்கு இந்த விசேஷ கடாட்சம் பண்ணினார் அப்படின்னாரோ அப்போ என்ன பண்ணார், இவர் இந்த சாஸ்திர மரியாதை அப்படிங்கிறத விட்டுட்டார். எது உத்கர்ஷம் எது அபகர்ஷம்னார். எம்பெருமானுக்கு எது உகந்ததோ அதே உத்கர்ஷம் அப்படின்ற விசேஷ சாஸ்திரத்தை கை கொண்டு என்ன பண்ணார் அப்படின்னா தான் அவருக்கு அடியவரானார் என்று தெரிகிறது. இப்போ உத்கர்ஷம் அபகர்ஷங்கிறத நிஷ்கர்ஷிக்கிறது, அதாவது முடிவு பண்ணுறது எதில் அப்படின்னா எம்பெருமானுடைய பிரீத்தியிலேயும் எம்பெருமானுடைய கைங்கரியத்தில் ஒதுங்கினவர்களுக்கும் எம்பெருமான்லேருந்து விலகி நிற்பவர்களுக்கும் தான் உத்கர்ஷம் அபகர்ஷம் அப்படிங்கிறது நம்முடைய ஆச்சாரர்களுடைய அனுஷ்டானமாக இருந்திருக்கு. அதே தான்
அழகியமனவாள பெருமாள் நாயனார் ஆச்சார ஹிருதயத்தில் சாதிக்கிறார். புஷ்பத்தியாக போக மண்டபங்களில் பனிப்பூ மாலவட்டமும் வீணைங்கையுமான அந்தரங்கரை முடிமன்னவனும் வைதிகோத்தமரும் மகாமுனியும் அனுவர்த்தித்த கிரமமும் அறிவார்க்கிறே ஜன்ம உத்கர்ஷ அபகர்ஷங்கள் தெரிவது அப்படின்னு. புஷ்ப மண்டபமான திருவேங்கடம், அதில் குறும்பரத்த நம்பியை இதே போல் அனுவர்த்தித்தார் தொண்டை மன்னவனான தொண்டமான் சக்கரவர்த்தி. அப்போ தொண்டமான் சக்கரவர்த்தி நான் பெரியவன் இவர் சிறியவர் அப்படின்னு லோக மரியாதையை பார்க்கல. எம்பெருமான் இவரை விஷயீகரித்தான்னா அவரை அனுவர்த்தித்தார். திருக்கச்சி நம்பிகளுடைய விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தியாக மண்டபமான பெருமாள் கோயிலில் திருக்கச்சி நம்பிகளை தான் ஆச்சாரியனாக கொள்ளணும்னு வைதிகோத்தமரான எம்பெருமானார் தான் ராமானுஜர் முதலில் விரும்பினார். அப்படி திருக்கச்சி நம்பிகள் எம்பெருமானாலே கை கொள்ளப்பட்டவர், அவர் விஷயீகரிக்கப்பட்டவர்னு தெரிஞ்சதுனால அவரை எம்பெருமானார் அனுவர்த்தித்தார். இங்கே போகமண்டபமான திருவரங்கத்தில் திருப்பானாழ்வாரை மகாமுனிவரான லோகசாரங்க மகாமுனிவர் அனுவர்த்தித்தார். அப்படின்றத 3 விஷயங்களையும் காமிச்சு கொடுத்து நம்முடைய ஆச்சாரியர்களுடைய அனுஷ்டானத்தை சுவாமி அழகியமனவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே சுஸ்பஷ்டமாக காண்பித்து கொடுத்தார். இதில் ஆச்சாரியர்கள் ஒன்று விசாரிக்கிறார். சுவாமி, இவருக்கு கனவுல வந்து இந்த மாதிரி நீர் போய் ஏழை பண்ணி கொண்டு வாருன்னு சொல்லணும். இவர் ஏழை பண்ணிட்டு வரணும். பெரிய பெருமாள்கிட்ட கொண்டாந்து முனிவாகனராக அவர் வரணும். இவர் வந்து பெரிய பெருமாள்கிட்ட சேரணும். அப்படின்னு என்ன ஒரு திருவுள்ளம்? இவர்கிட்ட நீர் போய் அபராத க்ஷாபனம் பண்ணும், அவர்கிட்ட நீர் நடந்து வாரும் அப்படின்னு கட்டளையிட்டா வராமல் போயிடுவாளா வரலாம்? சரி சுவாமி, இவர் தான் என்ன பண்ணுறார், விபவதசையில் நம்மாழ்வாருக்காக திருமகூரில் வந்து உட்காந்துருக்கார் அர்ச்சாதசையில். பின்ன பரமதத்துக்கு போகிறச்சா என்ன பண்ணுறார் அப்படின்னா ஆதிவாயகர்கள்லாம் விட்டுட்டு தானே கூட்டின்னு போகிறார். அந்த மாதிரி தானே போய் கூட்டின்னு வர வேண்டி தானே. அதையும் பண்ணல, இதையும் பண்ணல. இது என்னது, இவரப்போ அழைச்சி விட சொல்லணுமா அப்படின்னா யோசிக்கிறார். முதல்ல அவர் என்ன அனுஷ்டானத்தில் இருக்கார்? நான் ஸ்ரீரங்கத்தில் காலை வைக்க மாட்டேன்னு அனுஷ்டானத்தில் இருக்கார். அவரை எப்படி வர சொல்கிறது தானே? சரி, அப்படியே சொன்னாலும் அவர் வந்து இராய்ப்பார வரத்துக்கு. சரி, நீர் போக வேண்டியதானே அப்படின்டா. இவர் நான் அர்ச்சா சமாதியோடு இருக்கேன்னு சங்கல்பம் பண்ணின்னு வந்திருக்கேன். இந்த சங்கல்பம் குழஞ்சி போடுமே. அசங்கேதம் அனாலாபம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணியிருக்கேன். சங்கேதம் கொடுக்க மாட்டேன், நான் வார்த்தை பேச மாட்டேன், ரெண்டும் பின்னாடி பண்ணியிருக்கார். ஆனால் முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணுவா அப்படின்னா, நாளைக்கு பெரிய பெருமாளேந்து நடந்து வந்தார் அப்படின்னா, இதுக்கு வந்தார், இவரை கூட்டின்னு வந்தார் அப்படின்னா நாளைக்கு பெரிய பெருமாளை புறப்பாடு பண்ணணுவா. இன்றைக்கி பெரிய பெருமாளை புறப்பாடு பண்ணுறதை யாரால் முடியும்? விபீஷண ஆழ்வாரால் தான் முடியும், நம்மளால் முடியாது. அந்த விபீஷண ஆழ்வார்க்கே சொல்லிட்டார் நான் கிளம்பி வரலன்னு அவராலையும் முடியல இன்றைக்கி. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இதுவே வேண்டாம், அந்தக்கு ஒரு வாய்ப்பே வேண்டான்ட்டு இவர் என்ன பண்ணார்னா, லோகதாரங்க மகாமுனிவரையே யார் அபச்சாரப்பட்டாரோ அவரையே போய் கூட்டின்னு வர சொன்னார். இது எப்படி இருக்குன்னா, எப்போ விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணான், அப்போ என்ன பண்ணார் ராமர்? ஆனேன மரிசிரேட்ட தத்தமஸ்யா பயம்மயா விபீஷணோபா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் அப்படின்னார் சுக்ரீவன்ட்ட. அப்பா சரி வர சொல்லுன்னு யாராவது விட்டு அமுக்கிற வேண்டியதானே. அது எதுக்கு சுக்ரீவனை விட்டு அனுப்பணும்? சுக்ரீவன் தான் நீ இப்போ அங்கே நில்லுன்னு சொன்னான். இப்போ சுக்ரீவனையே இவனை சேர்த்துக்கூடாதுன்னு சொன்னான். அந்த சுக்ரீவனை கூட்டிடணும். அது இல்லை விஷயம். விபீஷணன் ராஜ்யகாங்கையோடு வந்திருக்கான். அதுக்கு ராஜாவான சுக்ரீவனை அமைச்சு தான் கூட்டின்னு வரணும்னா. இப்போ திருப்பானாழ்வார் எம்பெருமான் பகவத் காங்கையோடு வந்திருக்கார், பகவானை அனுபவிக்கணும்னு வந்திருக்கார். அப்போ அதுக்கு தக்கவரான மனநசீலகா முனிகின மனநசீலராக இருக்கக்கூடியவரான லோகதாரங்க மகாமுனியை விட்டு தான் கூட்டின்னு வர சொல்லணும். இவருக்கு இவர் தான் சரி அப்படின்னு. எம்பெருமான் எப்பயுமே யாரை கொண்டு என்ன நடத்தணுங்கிறதுல எப்பயுமே தெளிவாக இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்டவனான எம்பெருமான் மனநசீலரான இந்த லோகசாரங்க மகாமுனிவர் தான் இவருக்கு ஏற்றவர் என்று அவரை கொண்டு திருப்பானாழ்வாரை எழப்பண்ணி கொண்டு வந்தான் அப்படின்னு தெரிகிறது. அதனால தான் லோகசாரங்க மகாமுனிகளுடைய சிரசாவாக்கியராம்படியான அங்கீகரித்த புகழை உடையவர்
வாய்த்த புகழ் பாணர் அப்படின்னு. அதில் தான் சொல்ல கீழே ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், காயக சார்வபௌமம்னு. அந்த காயக சார்வபௌமன்றது என்ன தமிழில் மாறுறதுன்னா பான் பெருமாள் அப்படின்னு மாறுறது. யார் ஒருத்தர பெருமாள்னு கொண்டாடுவோம் நம்ம அப்படின்னா, நம்ம பெருமாள்னா ராமனை கொண்டாடுறோம், சக்கரவர்த்தி திருமாலை கொண்டாடுறோம், நம்முடைய பெரிய பெருமாளை கொண்டாடுறோம், பெருமாளை கொண்டாடுறோம், நம்பெருமாளை கொண்டாடுறோம், எல்லாரையும் பெருமாள்னு கொண்டாடுறோம். சரி, குலசேகர பெருமாளுக்கு பெருமாள்னு பேர் ஏன் வந்ததுன்னா, ராமன் மேலே இருக்கிற பிரீத்தியினால் ஆள் மாறாடி கொண்டார். குலசேகர ஆழ்வார் என்பது குலசேகர பெருமாள் நான் மாற்றிட்டோம் அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் கொண்டாடி அவருடைய திவ்ய பிரபந்தத்துக்கு பெருமாள் திருமொழின்னு பேர் வச்சார். இந்த மாதிரி ஒரு திருநாமம் ஏற்பட்டிருக்கு. இவரை பான்பெருமாள்னு கொண்டாடணுமே காரணம் என்னென்னா, பெருமாளுக்கும் மேலே ஒருத்தர் இருக்காரு ஆச்சாரியன், அவர் தான் நமக்கு பெருமாள் அப்படின்னு, நமக்கு அவர் தான் பெருமாள். இந்த இவருடைய படுகநம்பியினுடைய விருத்தாந்தத்தை இங்கே ஸ்மரிக்கலாம். பெருமாள் ஏழ்றார் அப்படின்னு உடையவர் வெளியில் வா வடுகார் பெருமாளை தூக்கணும், நீர் உன் பெருமாளை பாரு, என் பெருமாளுக்கு பால் காய்ச்சறது, பால் காஞ்சி போடும் அது அப்படின்னு. அப்போ பெருமாள் அப்படின்னு கொண்டாடுறது யாருன்னா நம்மளோட ஆச்சாரியன். இவர் பாணராக இருக்கக்கூடிய ஆழ்வார் தன்னுடைய திவ்ய பிரபந்தமான இந்த அமல்நாதிபிரானால அர்த்த பஞ்சகத்தை அறிவித்து நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் எம்பெருமான் பக்கத்தில் இருக்க பக்தி மாத்திரம்தான் அப்படிங்கிறதையும், எம்பெருமான் மேலே இருக்கக்கூடியதான அந்த பிரேமத்தை மட்டுமே வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேணும், எம்பெருமானை அனுபவிக்க வேணும் என்று காமிச்சு கொடுப்பதனால, ஆச்சாரியராக திகழ்வதால எம்பெருமானார் அதை தம்முடைய வழியாக கொண்டிருப்பதனால இவரை பான்பெருமாள்னு திருவரங்க தமுதனார் கொண்டாடுறார். சீரிய நான்மறை செம்பொருள் பாரியலும் புகழ் பான்பெருமாள் சரணாம்பது மத்தாரியல் தன்னை ராமானுதன் தன்னை சார்ந்தவர்தம் காரியவன்மை என்னால் சொல்லணாது கடலிடத்தே அப்படின்னு. நான்மறையிலுடைய செம்பொருளை இந்த பார் முழுக்க புகழும்படியாக செய்த பான்பெருமாள். இதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப சிறியதான ஒரு பிரபந்தத்தினால எல்லா பொருள்களையும் அடக்கி எல்லாருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கும்படியான ஒரு அனுகிரகம் பண்ணினபடியை கொண்டு பாரியலும் புகழ் பான்பெருமாள் அப்படின்னு அதை இன்னொரு விதமாக அனுபவிக்கிறார். இவர் பான்பெருமாளுடைய புகழ் பாரியலும்படியாக ஆச்சு. எப்படின்னா, சீரிய நான்மறை செம்பொருளை உரைத்ததுனாலே அப்படின்னு. இதில் செம்பொருளுடைய நான்மறையினுடைய புகழ் பான்பெருமாள் சாதித்தார். ஆனால் அதில் நடந்தது என்னென்னா, பான்பெருமாளோட புகழ் பார் முழுக்க பரவித்துன்னு காண்கி கொடுக்கிறார்கள். அப்படி நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த விஷயங்களை அமுத விருந்து அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் ஆழ்வார் திருநகரி திருமலை நல்லான் சக்கரவர்த்தி ராமகிருஷ்ண ஐயங்கார்னு ஒரு சுவாமி ஒரு வியாக்கியானம் அருளி செய்திருக்கார், அமுத விருந்துன்னு. அதில் இந்த விஷயங்களை குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அதில் இன்னொரு விசாரம் வருது. சீரிய நான்மறை செம்பொருள்ங்கிற பாத்திரம் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த ஸ்தான விசேஷத்திலேயே ஒரு பெருமை ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, முதலாழ்வார்களை மூணு பாத்திரத்தில் பாடுற வருத்தம் புறவிருள் மாத்த இரவனை காணும் இதயத்திருள்கட மன்னிய பேரிருள் மாண்டபின் முதலாழ்வார்கள் 3 பேரும் பாடியாச்சு. அடுத்தது திருமழிசை ஆழ்வாரை பாட பிராப்தமாக இருக்க, இதற்கு நடுவில் ஒரு திருப்பாணாழ்வாரை பாடுவானேன் அப்படின்னு. அதுக்கு பிள்ளைலோகஞ்சியர் விசாரிக்கிறார். அதாவது நம்மாழ்வாருடைய பலவேழுடைய சாத்து பாத்திரம் அதில் என்ன இருக்குது அப்படின்னா, மாலை மாய பெருமானே மாமாயனே என்னென்ன மாலை ஏறி மாலர்களால் மண்ணு குருகூர் சிறகோமன் பாலைய தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பாலையப்பட்ட இவை பத்தும் பல்லார்க்கில்லை பறிவுதே அப்படின்னு இருக்கா. அப்போ பாலைய தமிழர் இசைக்காரர் தானே நம்மாழ்வார் பாடியிருக்கார். அதே கிரமத்தை அனுசரித்து பாலைய தமிழர்னு முதலாழ்வார்களை பாடியாச்சு. அடுத்தது இசைக்காரரான திருப்பாணாழ்வாரை பாடினார் அப்படின்னு காமிச்சிருக்கிறார். இதில் இன்னொரு விஷயமும் நம்முடைய ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள். பசுமனுஷ்ய பக்ஷிவான்னு நியாயம். அதாவது ஒரு 3 விஷயங்களுடைய சமம் சொல்லணும், 3 விஷயங்களை சாமியம் சொல்லணும். அப்படின்னா
இதில் எந்த விஷயத்தை லோகத்தில் பெருசாக நினச்சிட்டு இருக்காளோ அதை நடுவில் வைக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா ஆரோகண கிரமத்தில் தான் அதோடைய முக்கியத்துவம் இருக்குது, இல்லை அவரோகண கிரமத்தில் தான் அதோட முக்கியத்துவம் இருக்குது, மேலேருந்து கீழேயோ கீழேருந்து மேலே தான் முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு ஆகிப்படும். அந்த சாமியம் நிலை நிற்காது. அதுக்கோசரம் நடுவில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எது லோகத்தில் பெருசாக நினச்சிட்டு இருக்காளோ அதை வைக்கணும், இல்லை எது லோகத்தில் சின்னதாக நினச்சிட்டு இருக்காளோ அதை நடுவில் வச்சுட்டோம்னா மூணுத்துக்கும் எல்லா விதத்துலேயும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் எல்லா விதத்துலேயும் சாமியம் இருக்குது அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி பரத்வத்தை பாடி பரத்வத்தை அன்வயத்தில் பாடினவர்கள் முதலாழ்வார்கள். தேவதாந்திரங்களுடைய பரத்வத்தை நிரசனம் பண்ணி வதிரேகத்திலேயே பரத்வத்தை கொண்டாடினவர் திருமழிசை ஆழ்வார். அதற்கு நடுவில் பெரிய பெருமாள் தான் பரன்னு காமிச்சு கொடுத்தவரான திருப்பானாழ்வாரை கொண்டா பரத்வத்தை இவர்கள் 3 பேரும் கொண்டாடினார்கள் ஆறுது. இவர் பரத்வத்தை கொண்டாடினாரா அப்படின்னா அதில் அவ்வளோ ரசம் இல்லை. ரசம் என்னன்னா, இவர்கள் 4 பேருடைய திவ்ய பிரபந்தங்களை பார்த்தாலும், முதலாழ்வார்கள் 3 பேர், அப்புறம் திருமழிசை ஆழ்வார், இவருடைய திவ்ய பிரபந்தம் பார்த்தாலும் ஈத்து பாசுரத்தில் தன்னுடைய திருநாமத்தை சொன்னவர்கள் அல்லர். அதே போல் திருப்பானாழ்வாரும் சொன்னவர் அல்லர். அப்படிங்கிறதுனால ஈத்து பாசுரத்தின தன்னுடைய திருநாமத்தை சொல்லாதவர்களுடைய இந்த திவ்ய பிரபந்தங்களை வரிசையிட்டு வருகிறே. இந்த மூவருக்கும் திருமழிசை ஆழ்வாருக்கும் திருப்பானாழ்வாருக்கும் சாமியம் உண்டு என்பதை காண்பிப்பதற்காகவே அந்த ஸ்தானத்திலே அந்த பாட்டானது அவதரித்தது அப்படின்னு பெரியவர்கள் காமிச்சு கொடுப்பார்கள். இந்த ஆழ்வாருடைய அவதாரமே எம்பெருமான் பெரிய பெருமாளை பாடுவதற்காகும், வேதத்தினுடைய அர்த்தங்களை சர்வருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காகவும் தெரிகிறது. அவர் அமல்நாதி பிரான் பாடுறார். இதே மாதிரியே வேதத்தினுடைய அர்த்தங்களை உலகுக்கு சொல்கிறதுக்கு தான் ரிஷிகளை அவதரித்தவர்கள். அதில் வால்மீகி ஆகட்டும், வேதவியாசர் ஆகட்டும், வேதத்துக்கு உபபிரமணங்களை அருளி செய்தவர்கள். அவர்கள் இவருக்கு ஒப்பரோ அப்படின்னா எப்பயுமே ஆழ்வார்களுக்கும் அவர்களுக்கும் பர்வத பரமானு வாசி தான். அதனால் இவர்கள் நிச்சயமாக ஒப்ப மாட்டார்கள். இப்போ வால்மீகி 24,000 ஸ்லோகம் ஸ்ரீராமாயணம் பாடினார். முதல்ல என்ன தொடங்கினார்? மானிஷாத யக்ரௌஞ்சமித்னாத்யேகம் அப்படின்னு சாபம் கொடுக்குற மாதிரியே தொடங்குறார். அந்த மாதிரி இவர் ஏதாவது கோச்சின்ட்டு பாடினாரா அப்படின்னா இல்லை. அதனால் வால்மீகியும் இவருக்கு ஒப்பாக மாட்டார். வியாசர் என்ன பண்ணார்? வியாசர் பகவானுடைய அம்சாவதாரம். சபாத லட்சம் அப்படின்னு 1,25,000 ஸ்லோகம் கொண்ட மகாபாரதத்தை பாடினவர். மகாபாரத பஞ்சமான் அப்படின்னு பஞ்சம வேதம்னே கொண்டாடுறது. அதிலும் திருப்தியாகாமல் ஸ்ரீமத் பாகவதம் 14 புராணங்களில் ஸ்ரீமத் பாகவதத்தை அருளினார். பின்னர் ஹரிவம்சத்தை அருளினார், நாடகத்தை அருளினார், என்னென்னமோ பண்ணினார். அப்பேற்பட்டார் வியாசர். நமோ பகவதே தஸ்மை வியாசாமித தேஜசே எஸ்ய பிரசாதாத் வக்ஷாமி நாராயண கதாமி பாவனு. நாராயண கதையை சொல்வதற்காகவே மகாபாரதத்தை அவதரிக்கிறேன்னு தொடங்கினார். அந்த என்ன பண்ணினார்? சுகபிரம்மர் பிரிந்த உடனே கள்ளக்கட்டின்னு கீழே விடறேன்னார். அந்த மாதிரி இவர் சோகத்தினால எங்கேயாவது தான் எம்பெருமானை விட்டுட்டு லௌகிக இதில் ஈடுபட்டாரான்னா அப்படிலாம் ஒன்று ஈடுபடலை. அதனால் அவர்கள் ரிஷிகளுக்கு வியாசரும் திருப்பானாழ்வாருக்கு ஒப்பாக மாட்டார். ரிஷிகள் யாருமே ஆழ்வார்களுக்கு ஒப்பாக மாட்டார்கள் என்று தெரிகிறது. சரி, ஆழ்வார்களுக்குள்ளே பார்ப்போம். முதலாழ்வார்கள் பரத்வத்தில் ஊன்றி இருந்தார்கள். திருமழிசை ஆழ்வார் பரத்வம் அந்தர்யாமித்வம். அந்த பரத்வன்றது எப்படின்னா தேவதாந்திர பரத்வத்தை நிரசனம் பண்ணி எம்பெருமானே பரன் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறதுல ஊன்றி இருந்தார். ஆனால் இவர் என்ன பண்ணியிருந்தார்னா அதெல்லாம் பெரிய பெருமாள் பக்கத்தில் வச்சு பெரிய பெருமாளில் திருவடிகளில் மட்டுமே ஊண்டி இருந்தார்.
பெரிய பெருமாளுடைய சௌந்தரியத்தில் மட்டுமே ஊன்னி இருந்தார். ஆனால் வால்மீகி, குலசேகரன் இவா 2 பேரும் என்ன பண்ணுவா? ராமாவதாரத்தை தான் முழுக்க கொண்டாடுவார்கள், ஆனால் அர்ச்சாவதாரத்தையும் தொட்டுப்பார்கள். அப்படியா? இவர் பெரிய பெருமாளை மட்டுமே கொண்டாடுறார், அர்ச்சாவதாரம் அதிலும் பெரிய பெருமாளை மட்டுமே. சரி, ஆண்டாளோ பெரியாழ்வாரோ நம்மாழ்வாரோ பராசர வேதவியாசர்களோ இவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? கிருஷ்ணாவதாரத்தை தான் கொண்டாடுவார். கிருஷ்ண தத்துவம்னே நம்மாழ்வாருக்கு பேர். கிருஷ்ணாவதாரத்தை தான் கொண்டாடுவார் பாதாதிகேசமாக. இவர் எப்படி அமரநாதிபிரான் கொண்டாடினாரோ அதே மாதிரி சீதக்கடலுள் அமுதன் தேவகி பாதாதிகேசத்தை தென்புதுவை பட்டுன்னு பெரியாழ்வார் கொண்டாடுறார். ஆண்டாலும் கிருஷ்ணாவதாரத்திலே ஊன்னி இருக்கா. திருப்பா 30 பாட்டுன்னா நாச்சியார் திருமொழின்னா எல்லாத்துலேயும் கிருஷ்ணாவதாரத்திலே ஊன்னி இருக்கா. அப்படி இவர் இருக்கார். அண்ணா அந்த விபவாவதாரங்களெல்லாம் விட்டார், அதெல்லாம் பெரிய பெருமாள் பக்கல்லையே கொண்டார், பெரிய பெருமாளை மட்டுமே கொண்டாடினார். அதனால் இவருக்கு பெரிய பெருமாளை மட்டுமே போக்கியமாக கொண்ட இவருக்கு அவர்களும் ஒப்பாக மாட்டார்கள். சரி, திருமங்கை ஆழ்வார், சௌனக பகவான் இவெல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா இவெல்லாம் அர்ச்சாவதாரத்தை தான் கொண்டாடுறான். அதனால் இவரும் பெரிய பெருமாள் அர்ச்சாவதாரத்தில் தான் எழுதியிருக்கார், அர்ச்சாவதாரத்தை கொண்டாடுறா, அவர்களும் அர்ச்சாவதாரத்தை கொண்டாடுறா. அப்படின்னா அவர்களை இவரோட ஒப்பாவார்களா அப்படின்னா அப்படி ஒன்றும் தெரியல. ஏன்னா அவர்கள் அர்ச்சாவதாரங்களிலேயே மிச்ச அர்ச்சாவதாரத்தெல்லாம் பெரிய பெருமாளோட ஒன்றா வச்சு கொண்டாடுறார் திருமங்கை ஆழ்வார். கண்டியூர் அரங்கம் மையம் கச்சிப்பேர் மல்ல என்ன மண்டினார் உயலெல்லாம் மொத்தையார் கொய்யலாமே அப்படின்னு. அதாவது எல்லாரையும் ஒரே வழியில் வச்சுன்னு பாடுறார். அந்த மாதிரி இவர் அர்ச்சாவதாரத்துக்கெல்லாம் முதன்மையோடு பெற்றிருக்கிறதான இந்த திருவரங்கத்தில் பெரிய பெருமாளுடைய திருமேனியையே கொண்டாடியவர் திருப்பானாழ்வார். அவரும் ஒப்பாக மாட்டார். சரி, அவர் திருவரங்கத்தை பாடுறார் திருமங்கை ஆழ்வார். அப்போ எப்படி பாடுறார் அப்படின்னா அதிலும் கூட விபவாவதாரத்தில் இருக்கிற சேஷ்டிதங்களெல்லாம் சொல்லிவிட்டு நின் அடியினை அடைந்தேன் அனுபொழில் திருவரங்கத்தம்மானேன் பாரு. ஏழையதலன் கீழ்மகடன் நாதிறங்கி மற்றவர்க்கின் அருள் சுரந்து மாழைமான் மட நோக்கி உந்தோழி உம்பி எம்பி என் ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ன சொற்கள் அடியேன் மனத்திருந்தார். ராமனா முகப்பெருமாளோட சக்கியம் பண்ணிட்டு அவன் சொன்ன சொற்கள்லாம் இவர் மனத்தில் இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா நின் அடியினை அடைந்தேன் அனுபொழில் திருவரங்கத்தம்மானே அப்படின்னு ராமாவதார விற்த்தாந்தத்தை பார்த்து அடிபொழில் திருவரங்கத்தம்மானேன்றார். இவர் எந்த மாதிரி அப்படின்னா இவர் அப்படியே மாற்றி பண்டுகளை திரைக்கும் பொழுது வரவுடல் காவிரி தென்னரங்கன் பண்டவன் செய்த கிரீட எல்லாம் பற்றபிரான் விட்டு சித்தன் பாடல்னு இருக்கணும். அந்த மாதிரி இந்த தென்னரங்கன் இந்த விஷயங்களை இந்தந்த விபவாதாரங்களை பண்ணினா அப்படின்னு தென்னரங்கனை தான் இவர் பாடுவார். பாடிட்டு அவருடைய அர்ச்சாவதார சேஷ்டிதங்கள் இது, பெரிய பெருமாளுடைய அஷ்டாவதார சேஷ்டிதம் இதுன்னு பாடுவார். அதனால் பெரிய பெருமாளையே முக்கியராக கொண்டவர் அப்படிங்கிறதுனால திருமங்கை ஆழ்வாரும் இவருக்கு ஒப்பாக மாட்டார் அப்படின்னு தெரியுது. இப்போ இவரும் தொண்டடிப்படி ஆழ்வார் இவா 2 பேர் என்ன பண்ணினா அப்படின்னா பெரிய பெருமாள்கிட்டே தான் ஊன்றி இருந்தான். மிச்சம் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று சொல்லி தள்ளியாச்சு. தொண்டடிப்படி ஆழ்வாரை எப்படி தள்ள முடியும்? தொண்டடிப்படி இவராவது வேங்கடவரை பாடினார் என்ன, பெரிய பெருமாள் வேங்கடனார் பாடினார், அவர் அது கூட பாடலை. அப்படி இருக்கிறச்ச நீர் பெரிய தொண்டடிப்படி ஆழ்வாரை எப்படி தள்ள முடியும் அப்படின்னா தொண்டடிப்படி ஆழ்வார் அனுபவத்தில் சிரேஷ்டர் தான். பச்சை மாமலை போல் மேனி உடல் எனக்கு உருகுமாலோ அப்படின்னு நன்னா அனுபவத்தில் சிரேஷ்டராக தான் இருந்தார். ஆனால் என்ன பண்ணினார்னா நம்ம பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டார். நம்ம பக்கம் திரும்பி பார்த்து நமக்கு ஒரு உபதேசம் பண்ணார். மத்தமோடு தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்காள் வண்டினம் உரளும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீதனமும் சோலை குயிலினம் கோவும் சோலை அன்றகோணமுரத்தில் அணி திருவரங்கம் என்னாம் இன்ற பாய்ந்துண்ணும் சோத்தை விலக்கி நாய்க்கெடுவினீரே அப்படின்னு நம்ம பக்கம் பார்த்து நமக்கு ஒரு உபதேசம் பண்ணுவதாகவும் நம்மை சாடுவதாகவும் நம்முடைய திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார். அந்த மாதிரி இவர் எதாவது பண்ணார். நம்ம பக்கமே தெரியல, நம்ம பக்கமே பார்க்கல, நேராக அங்கேருந்தே பெரிய பெருமாளையே நினச்சின்னு வந்தார். பெரிய பெருமாள்கிட்ட போய் சேவிச்சார். அவயவ சோபை, சௌந்தர்யம், சமுதாய சோபை, லாவண்யம் சேவித்து முடித்தார். மதிலரங்க ரகம் அம்பு மதிலரங்க ரகம் புகுந்தான் வழி ராகம் புகுந்தார். இவ்வளோதான் நன்றார்.
அதனால் தொண்டடிப்படி ஆழ்வாரும் இவருக்கு ஒப்பாக மாட்டார். அப்படிங்கிறதுனால இவருடைய வைலட்சண்யம் மற்ற ஆழ்வாரை காட்டிலும் மேம்பட்டதுன்னு காமிச்சு கொடுக்குறார்கள். கீழே விண்ணப்பித்த மாதிரி மற்ற ஆழ்வாருக்கு பல்லாண்டு பாடணும் அப்படின்னா தான் தன்னுடைய சொரூபம் இது அப்படின்னு தான் மனசில் வச்சுட்டு அதை தாங்கள் திடப்படுத்திட்டு பண்ண வேண்டியது இருந்தது. இவருக்கு ஜென்மசித்தமாகவே பல்லாண்டு பாடுறதே தொழில். திருப்பாணர் அப்படிங்கிறது பாணர் குலத்தில் அவதரத்தில் ஜென்மசித்தமாகவே இருக்க தான் தொழில். அதனால் இவருக்கு மற்ற ஆழ்வாரை காட்டிலும் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் ஒரு ஏத்தம் உண்டு அப்படின்னு தெரியுது. பெரியவருமாலை மட்டும் பாடுறார் அப்படிங்கிறதுல என்ன சாமி ஏத்தம் அப்படின்னா, இப்போ வேதத்தில் ஒரு வாக்கியம், கடவள்ளியோட வாக்கியம் இருக்குது. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சிதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே சர்வம் பூர்ணம் சகோம். பூர்ணமதா அங்கே இருக்கிறதான பெரிய பரமபதநாதன் பரஸ்வரூபம் பூர்ணம். அந்த பூர்ணத்தினால நமக்கு என்ன லாபம்? ஒன்றும் இல்லை. அந்த பூர்ணம் வியூகமாக வரைச்ச ஈரல் ரெண்டு குணங்களாக பிரியறது. அந்த பூர்ணமிதம் அந்த அந்த வியூகத்தினால என்ன லாபம்? சில பேருக்கு லாபம், நமக்கு அதனால் ஒன்றும் லாபம் இல்லை. அந்த வியூகம்தான் என்ன இருக்குது அப்படின்னா, விபவங்களுக்கு ஒரு வித்தாக இருக்குது. அந்த பூர்ணாத் பூர்ணமுதட்சதே அப்படிங்கிறதால அந்த வியூகத்தில் இந்த வந்த விபவங்கள் என்ன இருக்குன்னா அதுவும் பூர்ணமாக தான் இருக்குது. அந்த பூர்ணத்துவம் கம்மியால் அந்த பூர்ணத்துவத்தினால அன்னைக்கு இருக்கிற சில பேருக்கு பிரயோஜனமாச்சு. இன்றைக்கி நமக்கு என்ன, நம்ம தீர்த்தம் பிரசாதித்து போயிட்டான். பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யத்தேன்னு அந்த சரி அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லா இடத்துலையும் பூர்ணமாக தான் இருக்கான்னா, அவனை என்ன பண்ணுறான்? அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஞானிகளால் தான் முடியறது, எல்லாராலையும் முடியல. அப்படி அவனோட பூர்ணத்துவம் இப்பயும் இருக்க தான் இருக்குது. அந்த பூர்ணத்துவம் நம் பக்கலில் பிரகாசிக்கலை, நமக்கு அதை தெரிஞ்சிக்க முடியாதனால பிரகாசம் இல்லாமல் இருக்குது. அந்த பூர்ணம் எங்கே பிரகாசிக்கிறதுனா எல்லாம் அர்ச்சாவதாரத்தில் தான் அந்த பூர்ணத்துவம் முழுக்க பிரகாசிக்கிறது. ஏன்னா அஸ்மதாதிகளும் போய் அணுகி கிட்டி சேவித்து கைங்கரியம் பண்ணலாமா இருக்கு. அதனால நமக்கு எல்லாருக்கும் பயன்படக்கூடியது தான் பூர்ணம் அப்படின்னு, சர்வம் பூர்ணம் சகோம். அப்படி பூர்ணனாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாளை இவர் பற்றினதுனால எல்லா வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை அவர்களுடைய கல்யாண குணங்கள், திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் பெரிய பெருமாளுடைய காண கிடைக்கிறதுனால இவர் பூர்ணத்துவத்திலேயே ஒரு எல்லை நிலத்தை பிடித்தார். அப்படிங்கிறதுனால இவருக்கு பெருமை ஜாஸ்தி என்று காண்பித்து கொடுக்கிறார்கள். இதில் இவரை மாதிரி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்ல போனோம்னா ஆஞ்சநேயரை சொல்லலாம். ஆஞ்சநேயர் அவரும் ஸ்ரீரங்கத்தில் திருப்பாணாழ்வாரும் ஒரே சன்னதியில் எழுந்தருளி இருக்கக்கூடியவர்கள். வேலுக்குடி பெரிய சுவாமி அடிக்கடி சாதிப்பறாம், இந்த மாதிரி திருப்பாணாழ்வார், தொண்டடிப்படி ஆழ்வார், ஆஞ்சநேயர் இவா 3 பேரும் பரமபதத்தை வெறுத்து எம்பெருமான ராமனையும் நம்பெருமாளையும் பெரிய பெருமாளையுமே தங்களுக்கு இலக்காக கொண்டவர்கள் அப்படின்னு. அப்படி தங்களுக்கு பரமபதத்தை வெறுத்தவர்கள் 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கா என்ன சாதிப்பறோம். அந்த மாதிரி திருவடி என்ன பண்ணார்? பெருமாள் தன்னுடைய அவதார காரியங்களை முடிச்சுட்டு தன்னுடைய ஜோதிக்கு எழுந்தருள போகிறார். சரவையில் அவகாகித்து நீயும் வாயங்கிறார். அப்போ பெருமாளை பார்த்து ஆஞ்சநேயர் சொல்கிறார், இந்த மாதிரி ஸ்நேகோமே பரமோராஜன் தொய்நித்தியம் பிரதிஷ்டிதகா பக்திச்ச நேதா வீர பவோ நானியத்திர கச்சதி அப்படின்னு. நான் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை, நானியத்திர கச்சதி, அதாவது பரமபதன் பேர் கூட சொல்லலை, இன்னொரு இடத்துக்கு போகமாட்டேன்னார். இவர் என்ன பாடினார்னா மத்தொன்னினை காணாவேன்னார். பரமபதத்தை காண மாட்டேன்னு சொன்னாரா, வியூகத்தை காண மாட்டார், மத்தொன்னினை காணாவேன்னார். அவர் நான் எத்திர கச்சதினார், இவர் மத்தொன்னினை காணாவேன்னார். அவர் என்ன சொன்னார்? ஸ்நேகோமே பரமோராஜன் அப்படின்னு. முதல்ல இருக்கிற ஸ்நேகம் இருக்கே ராஜன், அது எப்பயுமே பிரதிஷ்டிதமாக இருக்கும். நித்தியம் பிரதிஷ்டிதக்கா எப்பயுமே உண்டாயிருக்கும். அது எப்படி ஆகும்னா பக்தியாக பரிணமிக்கும். பக்திச்சனியதா அப்படின்னு. வீர அப்படின்னா அவர் தோத்த துறை என்னது அப்படின்னா
இவருடைய வீரம் அப்படிங்கிற திருக்கல்யாண குணம். அந்த வீரத்துக்கு தோத்தவர்னா வீரா அப்படின்னு வீரோ வீரா வீரா பாவோ நானியத்திர கச்சதி, வேற எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே உன்னை பாடிட்டு உன் வீரத்தை கொண்டாடிட்டு இங்கேயே இருக்கேன். இதில் ஆச்சாரர்கள் ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயத்தை நமக்காக காமிச்சு கொடுக்குறார்கள். அந்த பரமம் ஸ்நேகம் ஆஞ்சநேயருக்கு எப்படி வந்ததுன்னா, ராஜன் தொயி, ஒன்னால தான் ராஜன் எனக்கு அந்த பரம ஸ்நேகம் வந்தது அப்படின்னா. ஸ்நேகம் பக்தின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. அதில் ஸ்நேகம் என்ன, பக்தி என்ன? ஸ்நேகம் அப்படின்றது தசரதன் இருக்கான, அவன் பெருமாள் தன்னுடைய காட்டுக்கு போனவுடனே தன்னுடைய கண்ணை அவனோட போயிடுத்து அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை விட்டான். அந்த மாதிரி உயிரை விட்டுறது ஸ்நேகமா. ஆனால் நானும் கூடயே போவேன் அப்படின்னு பின்னாடியே போனானே லக்ஷ்மணன், அது பக்தியம். தசரதன் காட்டுக்கு இவர் பெருமாள் காட்டுக்கு போச்ச தசரதன் என்ன பண்ணான்னா, ராமம்மே அனுகதா திருஷ்டிக்கு அத்தியாபின நிவர்த்தத்தை நத்வா பஷ்யாமி கௌசல்யே சாதுமா பாணினா ஸ்புஷ அப்படின்னா. கௌசல்யே, ராமனோடைய என்னோட கண்ணு படுத்து, ஆனால் என்ன ஆச்சு, அது திருப்பிலாம் வராது. என்னால் உன்னை பார்க்க முடியல, அதனால் மெல்ல என்னை தொடுன்ற தாற்பயம் என்னென்னா, தொடு உணர்ச்சியாவது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு. அதனால் எம்பெருமான் போனான்னா தரிக்க முடியாமல் இருக்கிறது ஸ்நேகமா. எம்பெருமான் போனால் தரிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவன் பின்னாடியே போவேன், நான் உன்னை நிறுத்தினாலும் சரி நான் அவன் பின்னாடியே தான் போவேன் அப்படின்னு போகிறது பக்தியம். அந்த மாதிரி குருஷ்வமாம் அனுச்சரம் வைதர்மம் நேக வித்தியதே கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவச்சார்த்தகா பிரகல்பத்தே அப்படின்னு நீ வராதான்றார் லக்ஷ்மணன். இந்த ஸ்லோகத்தை சொல்கிறான். லக்ஷ்மணன் என்ன சொல்கிறான், உன்னோட பின்னாடியே போவேன், அனுச்சரம் குருஷ்வமம் நான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், உனக்கு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணுவேன். அதனால் என்ன ஆகுன்னா தவச்சார்த்தகா நான் எல்லா கைங்கரியமும் பண்ணுவேன். என்னன்னா அதனால் உனக்கு எந்த விதமான தர்மஹானி ஏற்படாது. வைதர்யம் நேக வித்தியது கிருதார்த்தோகம், அதனால் நான் எப்படி இருப்பேன்னா உனக்கு அடிமைப்பட்டு உனக்கு இதோட நன்றியோடு இருப்பேன் அப்படின்னா. அதான் கிருதார்த்தகா பவிஷ்யாமி, உனக்கு நன்றியோடு இருப்பேன். அதுக்கு காரணம் என்ன, என்னுடைய ஸ்வரூபம் உனக்கு கைங்கரியம் பண்ணுதான். என்னுடைய ஸ்வரூபத்துக்கு நான் எதுக்காக அங்கே வந்திருக்கேனோ அந்த காரியத்தை தலைக்கட்டி கொடுக்கறதுக்கு நீ என்னை அனுமதிக்கிறியே, அதுக்கோசரம் உனக்கு நான் கிருதார்த்தனாக இருப்பேன், நான் நன்றியோடு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இவனை நிர்பந்திச்சு பின்னாடி போகிறான் பார்த்தீரா, அதுதான் பக்தி. இந்த ஸ்நேகமும் பக்தியும் இவருக்கு இருக்குது. யாருக்கு, திருவடிக்கு, திருப்பாணாழ்வாருக்கு இருக்குது. நான் வரலன்னார். சரி சொன்ன உடனே என்ன பண்ணார், முனிதோளில் ஏறிட்டு என்ன பாடினார்னா, நேரம் எனக்கு எதுவுமே வேணாம், நீ தானே வேணும் இத்தனை நாள் பண்ண, நான் உங்ககிட்டே போகிறேன், மொத்தம் நினைக்கானாவே எனக்கு எதுவும் வேண்டாம் முதலரங்க ரகம் புகுந்தார். அதனால் இவர் திருப்பாணாழ்வாரும் திருவடியும் ஒரு தன்னுடைய நிலைகளில் ஒத்திருந்தனர் அப்படின்னு காமிக்கிறார். இவர் தன்னை என்ன நினச்சிட்டு இருப்பார் அப்படின்னா, 4 வருணத்துக்கும் தான் புறம்பா நினச்சிட்டு இருப்பாராம். அதாவது குலந்தாங்கு 4 சாதிகள் 4லும் கீழிருந்து அப்படின்னு இந்த 4 வர்ணத்துலையும் இல்லாமல் பஞ்சம வர்ணராக தன்னை நினச்சிட்டு இருப்பாராம். ஆனால் பெரியபெருமாள் நினச்சிட்டு இருப்பார். அவர் தன்னோட எதிர்வள்ளத்தில் இவர் 4 வர்ணத்துக்கும் மேம்பட்டவர் நினச்சிட்டு இருப்பார். 4 வர்ணத்தில் சேர்ந்தவர் இல்லைன்னு, 2 பேரும் சேர்ந்தவர் இல்லைன்னு நினைக்கிறார். இவர் கீழே நினைக்கிறார், அவர் மேலே நினைக்கிறார். ஏன் நித்தியதூரிகளோபாதி இவரும். நித்தியதூரிகள் 4 வர்ணத்தில் சேர்ந்தவாளா இல்லையே, அது மாதிரி இவரும் 4 வர்ணத்தில் சேர்ந்தவர் இல்லை அப்படின்னு பெரியபெருமாள் திருவுள்ளம்பத்தி தான் தன்னுடைய திருமேனியில் அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தெரிகிறது. இப்பேற்பட்ட வைலட்சண்யத்தை உடையவரான திருப்பாணாழ்வார் அவர் பாடின விஷயமான இந்த பெரியபெருமாள் அவருடைய வைலட்சண்யத்தை நாம் அனுபவித்தோமே. ஆனால் பின்னர் இந்த பிரபந்தத்தினுடைய வைலட்சண்யத்தை ஒருவாறாக நாம் சீக்கிரம் பார்த்துவிடலாம். இத்தனை நாள் பார்த்த விஷயத்திலேயே எம்பெருமான் பெரியபெருமாளுடைய வைலட்சண்யங்களை நம்ம ஒரு விதமாக சேர்த்து தான் அனுபவிச்சுன்னு வந்தோம். பெரியபெருமாளுடைய வைலட்சண்யத்தை அந்த தனியன் ஆபாதச்சூடம் அப்படிங்கிற தனியன் ரொம்ப நன்னாவே காமிச்சு கொடுக்குறது. ஆபாதச்சூடம் அனுபூய ஹரிம் ஷயானம் மத்தியே கவேரதுகுதிர் முத்திதாந்தராத்மா
அதிருஷ்டதாம் நயனையோர் விஷயாந்தரானாம் யோ நிச்சிகாய முனவைர் முனிவாகனம் தம் அப்படின்னு ரதனியன். அதில் பெரிய பெருமாள் எப்படி இருக்காருன்னா கவேரதுகிதர் மத்தியே ஷயானம் ஹரி அப்படின்னு இருக்கார். கவேரதுகித்து அப்படிங்கிற காவேரிக்கு நடுவில் படுத்துக்கொண்டு இருக்கிறவரான ஹரி. படுத்துக்கொண்டு இருக்கிறதுல என்ன சுவாமி வைலட்சண்யம் அப்படின்னா, ஸ்ரீராமனும் இப்படி தான் படுத்துட்டு இருந்தான். லோகத்தில் இருக்கிற படுத்துட்டு தான் பார்க்க சகிக்காது தான். ஆனால் எம்பெருமான் படுத்து கொண்டிருக்கிற அந்த அழகை பார்க்கறதுக்கு தானே இத்தனை கூட்டம் வருது. அந்த படுத்து கொண்டிருக்கிற அந்த அழகுனால தானே எம்பெருமான் வந்து திருப்பானாழ்வாரை கவர்ந்தான். அந்த படுத்து கொண்டிருக்கிற அழகு தானே அவனிடத்துல ஸ்ரீமத்துவம் இருக்குது அப்படின்னு காமிச்சு கொடுக்குறது. அப்பேற்பட்டதான அந்த கிடை அழகு, கிடந்ததோர் கிடக்கை கண்டும் என்னிடம் மறந்து வாழ்கன்னு தொண்டடிப்படை ஆழ்வார் ஈடுபட்டார். அப்பேற்பட்டதான அந்த கிடையழகு ஸ்ரீமத்துவம் கூடியதாக இருக்கிறது. ஆரண்யத்தில் தண்டகாரண்யத்தில் இருக்கிறச்ச காகாசுரன் அபச்சாரப்பட்டுறான் பிராட்டிகிட்ட. பிராட்டி ரொம்ப வழியில் இருக்கா. வழியில் இருக்கிறச்ச அவள் ஒரு வார்த்தை சொல்கிறா. எம்பெருமான் வந்து பெருமாள் வந்து அவருடைய மடியில் சயனிச்சின்னு இருக்கார். அப்போ இந்த வார்த்தையை சொல்கிறா, வாயசேன ததஸ்தேன பலவத் கிருஷ்யமானயா சமயாபோதித ஸ்ரீமான் சுகதுப்த பரந்தபகா அப்படின்னு. என்னால் எழுப்பப்பட்டான். எதுலன்னா சுகதுப்தமாக எம்பெருமான் தயச்சின்ற பரந்தபரகா பலர்களுக்கு தகிக்கக்கூடியதான வீரத்தை உடையவன் சுகமாக ஸ்ரீமத்தோட சயனிச்சுருக்கான். சுகசுப்த பரந்தபகா நன்னா சுகமாக தூங்குறவனை என்ன கொண்டாடுறா, ஸ்ரீமான்னு கொண்டாடுறா. அப்படி ஸ்ரீமத்தோடு இருக்கக்கூடியவனான எம்பெருமான் சயனிச்சுன்றது தான் என்னால் எழுப்பப்பட்டான். பழியில் துடிச்சின்னு இருக்கிறச்ச எம்பெருமானுடைய அந்த சுகமான உறக்கத்தையும் அந்த உறக்கத்திலே இருக்கக்கூடியதான அழகையும் பிராட்டி கொண்டாடுறான்னா அவனுடைய அழகுபடுத்தும் பாடு. அதே மாதிரி தான் இங்கே எம்பெருமானும் சயானம் ஹரிஹி அப்படின்னு காவேரியினுடைய மத்தியத்தில் தானும் விரும்பி வந்து சயனிச்சிட்ருக்கான். இந்த தசாத்தியாயிலே ஸ்ரீரங்க மகாத்மியத்தில் என்ன தெரியுது, எம்பெருமான் வந்து இந்த காவேரியினுடைய இந்த அமைப்பு எழில் அழகெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணான், சேஷபீடம் இருக்கிற இடத்துல வந்து எழுந்தொருளி நான் இங்கேயே படுத்துக்கிறேன், உன்னுடைய அன்போட தென்திசை நோக்கி பள்ளிக்கொள்ள அப்படின்னு தென்திசை நோக்கி படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சயனிச்சுட்டு விபீஷணனை கடாட்சிக்கிறான்னா எம்பெருமான் விரும்பி உரையுமிடமாக இங்கே திருவரங்கமானது அமைந்திருக்கிறது. அங்கே எம்பெருமான் சுகமாக தானும் சயனித்து கொண்டு இருக்கிறான். சயானம் ஹரிஹி அப்படின்னு அந்த இடத்துல ஹரிஹின்னு சொல்லணுமா அப்படின்னா ஹரிர் ஹரதி பாபானின், பாப்பங்களை போக்குறவன ஹரின். ஹரதே இது ஹரிஹின்னு விற்பத்தி. யார் போக்குறவாளோ அவளை ஹரின்னு சொல்லுவாள். என்ன சுவாமி லோகத்தில் ஹரன்னு தானே சொல்கிறா, போக்குறது அழிக்கிறது. திருப்புராணி சுந்தரராஜன் சுவாமி சாதிப்பார். அதாவது ஹரன்றதெல்லாம் சரி, என்ன ஓரளவுக்கு போக்குறவனை ஹரன்னு சொல்லலாம். இவன் கீழகில் அசுரர்களை கிழங்கிருந்து கிளறாமல் கிழங்களே அந்த அடியொத்தி போக்குறானோ நன்னா போக்குறான்னு சொல்கிறான். அந்த நன்னா போக்குறவனை நன்னா போக்கக்கூடிய ஹரனை ஹரி அப்படின்னு தான் கொண்டாடணும். அதாவது எம்பெருமான் வந்து என்ன பண்ணுவான், இவர்களாம் சம்சார பீஜத்தை ஒழிப்பவர்களோ, ஹரன்னு கொண்டாடுறவர்களாம் சம்சார பீஜத்தை ஒழிக்க மாட்டான். சம்சாரமாகிற சம்சார பீஜம்ன்றது என்னது, நம்முடைய கர்மா, சம்சாரத்துக்கான விதை. அதை அழிப்பவர்களோ அதை அழிக்க முடியாது. அதை அழிக்கிறதுக்கு யாருக்கு சக்தி உண்டுன்னா எம்பெருமானுக்கு தான் சக்தி உண்டு. அதனால் எம்பெருமான் தான் ஹரி என்பதனாலே குறிப்பிடப்படுகிறது. அப்படி எம்பெருமான் இங்கே வந்து படுத்துட்டுருக்கானே என்ன சொல்லி படுத்துட்டுருக்கான், அவனை ஹரின்னு கொண்டாடணுமா? அந்த எம்பெருமான் இங்கே வந்து படுத்துட்டுருக்கானே என்ன சொல்லி படுத்துட்டுருக்கான் அப்படின்னா, பரதாழ்வான் வந்து சித்திரக்கூடத்துக்கு போனான். சித்திரக்கூடத்துக்கு போய் என்ன பெருமாளுடைய திருவடிகளில் பிரார்த்திச்சுட்டு அப்படியே கீழே படுத்துட்டான். என்னோட ராஜ்யத்தை என் தலையில் எங்கள் அம்மா வச்சுட்டான், இந்த சுமையை நீ ஏற்றுக்கலைன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். அந்த மாதிரி படுத்துட்டு இருந்தான். படுத்துட்டு ஏற்றுக்காமல் படுத்துட்டு தானே. பெரிய பெருமாள் என்ன பண்ணார், இங்கே பாரு, உன்னால் கடை தேறி போக முடியாது, நீ என்ன பண்ணனா உன்னோட சுமையை நீ என் திருவடியில் வைக்கலைன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன்.
நம்மளும் வைக்கிற மாதிரி இல்லை, அவனும் ஏந்திக்கிற மாதிரி இல்லை. என்னைக்கு நமக்கே ஆச்சாரியருடைய கிருபா கடாட்சத்தினால வைக்கணும் தோணி வைக்கிறோமோ அன்றைக்கி இவனுடைய அழகை பார்த்து நம்ம கொண்டாடின்றோம். அழகை பார்த்து கொண்டாடுறதுக்காவது போகணுன்னா அப்படியே கொண்டு போய் வைக்கணும்னு தோணிட்டு போனோம் இன்றைக்காக ஒரு நாள், அதுக்காகவே படுத்துட்டு இருக்கான். அந்த மாதிரி சயானம் ஹரிம். அதனால் என்ன தெரியறது, நம்மளுடைய சம்சார பீஜத்தை அறுக்கும் மாதிரியாக அவன் இங்கே சயனித்து கொண்டிருக்கிறான். ஆபாத சூடம் அனுபூய ஹரிம் சயானம். அவன் என்னென்னலாம் ஹரிக்கிறான் அப்படின்னா அனுகூலருடைய சிந்தையை ஹரிக்கிறான். ஆழ்வார்களை போட்டு அவளை சித்தத்தை ஹரித்து தனக்கு ஆட்பட்டவளாக்கிக்கிறான். பிரதிகூலர் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட பிராணனை அழிக்கிறான். கிழங்கிருந்து கிளறாமன்னு எங்கே இருக்கான்னு அங்கே போய் அடிக்கிறான். அந்த மாதிரி ஹரிக்கக்கூடியவனான எம்பெருமான் அவனை ஆபாத சூடம் அனுபவிய அந்த திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் அனுபவிக்கிறவராக திருப்பானாழ்வார் இருக்கார். அப்படி திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் போக்கியத்தையை எம்பெருமான் அவருக்கு காமிச்சு கொடுக்குறான். இங்கே புலலோகம் செய்கிற ஒரு விஷயம் சாதிக்கிறார், சக்கிரமமாக அப்படின்னு. அதென்ன சக்கிரமம், அதென்ன அக்கிரமம் சுவாமி. இவர் அடியவரானதுனால தாய்க்கு அவயவங்களெல்லாம் கிடைக்க திருமலை தடங்களில் தனஞ்சய பிரஜையினுடைய நோக்கு இருக்குமா போல அடியவர்களுக்கு நோக்கு எதில் இருக்குன்னா திருவடியில் தான் இருக்கும். முதல்ல எது தெரியும் அப்படின்னா திருவடி தான் தெரியும் அடியவர்களுக்கு. அதனால் திருவடி தொடங்கி திருமுடி பாடுறார். திருப்பாதகேசத்தை தென்புதுவை பட்டன்னு கீழே விண்ணப்பிச்சேன்னா அந்த மாதிரி பெரியாழ்வார் என்ன பண்ணுறார், அவரும் சீதக்கடலுள்ள முதன்ன தேவகில திருப்பாதகேசத்தை அனுபவிச்சுன்னு திருப்பாதத்தில் தொடங்கி பாதாதிகேசமாக தான் அவர் அனுபவிச்சுன்னு வர்றார். அந்த மாதிரி இவரும் திருவடியை தொடங்கி திருமுடி வரையிலும் அனுபவிச்சுன்னு வர்றார் திருப்பானாழ்வார். அது சக்கிரமம். அக்கிரமம் என்ன அப்படின்னா இவர் பிரம்மாதிகள்லாம் என்ன பண்ணிருப்பா, தாங்களே ஒரு 14 லோகத்துக்கு நான் தான் ராஜா, நான் தான் ஈஸ்வரன் அப்படின்னு அவனுக்கு அபிமானம் இருக்கணும். அவன் என்ன பண்ணுவான்னா அவன் திருமுடியிலேருந்து திருமுடி வரையில் அனுபவிப்பான். அந்த மாதிரி தான் இங்கே தனியனுடைய வியாக்கியானத்திலே பிள்ளைலகம் காமிச்சு கொடுக்குறார். அதாவது அஸ்திகிரி மகாத்மியத்தில் இருக்குது, கிரீடக்கையூர ரத்னகுண்டலம் பிரலம்ப முக்தாமணி ஹேமபூஷிதம்னு விசால வக்ஷஸ்தலசோபிகௌஸ்துபம்னு அந்த மாதிரி திருமுடியிலேருந்து தொடங்கி திருவடி பரியந்தமாக புஜங்கல்பம் புருஷம் ததர்ஷான்னு பிரம்மா கொண்டாடுறார் அப்படின்னு. ஸ்ரீரங்க மகாத்மியத்திலே அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்குது, திருமுடியிலேருந்து திருவடி இருக்குது. அனந்த அமலநாதிபிரானுக்கு அப்படியே மாற்றி இருக்குது. அந்த மாதிரி அவர்கள்லாம் அபிமானிகளாக இருக்கிறதுனால திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் கொண்டாடுவார்கள். இவர் திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் கொண்டாடு. அது அக்கிரமம், இது சக்கிரமம் இவருக்கு. அதனால் சக்கிரமமாக ஆபாதசூடும் அனுபூய ஹரிம் சயானம் மத்திய கவேரதுகித்து முதிதாந்தராத்மா. அதனால் என்ன ஆறாருன்னா இவர் மகிழ்ந்த திருவுள்ளத்தை உடையவராக ஆகிறார் அப்படின்னா. மகிழ்ந்தது சிந்தை திருமாலே மொத்தம் மகிழ்ந்தது உன்பாதமே போத்தி மகிழ்ந்தது அழலாயுதங்கம் அவைபாடியாடும் தொழிலாகம் சூழ்ந்தது நின்றுன்னு 2ஆம் திருவந்தாதியில் பூதத்தாழ்வாரம் காமிச்சு கொடுக்குறார். மகிழ்ந்தது சிந்தை திருமாலே உடனே என்ன பண்ணுறார் திருமாலே, மகிழ்ந்த சிந்தைன்னு அவரும் என்ன பண்ணுறார், உன் பாதமே போத்து ஒன்று திருவடியை தான் கொண்டார். இவர்களெல்லாம் ஏககண்டர்களாகியாலே திருவடி தொடங்கி திருமுடி விரைவில் அனுபவிப்பவர்களாக சக்கிரமமாக அழிந்து கொண்டு வருகிறார். அதனால முதித்த அந்தராத்மா என்ன அகமகிழ்ந்து இவர் கொண்டாடி வருகிறார். அப்பேற்பட்ட அமுதமாக எம்பெருமான் எழுந்தருளியிருக்கான். இந்த அமுதத்தை பார்த்தா அடியவர்களாக என்ன பண்ணுவாங்க, நாட்டந்தி ந பிபந்தி ஏத தேவாமிருதம் திருஷ்டுவா திருப்தியந்தி அப்படிங்கிறது சாந்தோக்கிய உபனிஷத்து. இந்த அமுதத்தை பார்த்த உடனே சேவித்த உடனே திருப்தி ஆகிடுவர்களாம் நம்முடைய அடியவர்கள்லாம். அவர் நித்தியசூரிகள் எல்லாமே திருப்தி ஆகிடுவார்களாம். அவர்கள் அதை சாப்பிட மாட்டா, தாங்கள் குடிக்க மாட்டார்கள். பிபந்தி என்ன பண்ணுவார், பார்த்தே திருப்தியார்கள். அதே மாதிரி தான் ஆழ்வார்களும் இவர்களை எம்பெருமான சேவித்தவாறு தாங்கள் உருகி போவார்கள். இந்த எம்பெருமான் என்ன பண்ணுறான் அப்படின்னா
மிச்ச எல்லாரோட அதிருஷ்டதாம் நயனையோர் விஷயாந்தரானாம் யோ நிச்சிகாயமனவர் முனிவாகனம் சொன்ன யார் ஒருத்தர் வந்து வேற என்னதையும் பார்க்க மாட்டோன்னு அறுதியிட்டாரோ அந்த மனத்தையுடையவரான முனிவாகனரை வணங்குகிறேன். இந்த தனியன் முடிகிறது. அதிருஷ்டதாம் நயனையோர் விஷயாந்தரானாம் வேற விஷயங்களை வணங்க மாட்டேன். என்ன வேற விஷயங்களை வணங்க மாட்டார் சுவாமி அப்படின்னா, எம்பெருமானுடையவே மற்ற நிலைகளையோ மற்ற அர்ச்சைகளையோ இவர் வணங்க மாட்டாராம். அதாவது இந்த லௌகிகமான விஷயங்களை பதார்த்தங்களை பற்றின பேச்சே இல்லை. அது இவருக்கு மகரோர முதல்ல வளர்ன உடனே அது போயிடுது. அது ஒன்றும் பேச்சே இல்லை. இப்போ வேறு விஷயங்களையும் இவர் விரும்ப மாட்டாராம். அந்த மாதிரி வேறு நிலைகளையும் விரும்ப மாட்டாராம். அதுக்கு காரணம் இல்லை, பரத்தமாக இது நிலை அது எப்படி இருக்குன்னா, அது வேறு எங்கேயோ ஒரு தேசத்தில் இருக்குது. கீழே விண்ணப்பிச்ச மாதிரி சில பேர் நித்தியமுக்தர்களை மட்டும் கொண்டாடுற மாதிரி இருக்குது. அதை இவரால் அனுபவிக்க முடியாது. வியூகமும் பரத்தம் மாதிரி தான். இதை தேவர்களுக்கு கூப்பீடு கேட்கும் இடமா இருக்குது. அவர்கள் கூப்பீடு கேட்கும் இடம் தான் இருக்குது. அவர்களும் போய் நின்று கிட்டி அனுபவிக்கலாம் முடியாது. போய் கூப்பிட்டா அவர் அங்கேயாவது ஒரு ஆச்சரியரி பதில் சொல்கிற மாதிரி பதில் சொல்லுவார். சரீரத்தோடு தான் இருப்பார். இவர்களால் சேவிக்க முடியாது. அந்த மாதிரி இருந்து ஏதோ ஒரு விதமாக அனுபவிப்பார். அதை இங்கே இருக்கக்கூடிய திருப்பானாழ்வாரால் அனுபவிக்க முடியாது. சரி, விபவத்தில் அனுபவிக்கலாமாண்ணா? விபவம் முன்னாடியே ஆயிடுச்சு. தீர்த்தம் பிரதாதிச்சு எம்பெருமான் எழுந்தருளிட்டானே, அதனால் அனுபவிக்க முடியாது. சரி, அந்தர்யாமித்தோன்னா கற்கிலே உன்னை காணுமாறலாம் நீ வேணா காண்றதுக்கான இதை கொடுத்தாதான் அதை பார்க்க முடியும். அதை வந்து ஏதோ யோகிகள் அனுபவிப்பா. அதில் இவர்களுக்கு விஷயம் இல்லையே. இங்கே அர்ச்சாவதாரமாக எம்பெருமான் இங்கேயே எழுந்தரில் இருக்கிறச்ச எதுக்கு உள்ளே இருக்கிறவரை போய் தேடி பிடிக்கணும் இவர்கள்? இங்கே அந்த எல்லா நிலைகளும் இருக்கக்கூடிய குணங்களோட கூட எல்லாம் எழுந்தரில் இருக்கான். அப்படி இருக்கிறச்ச அவரை நேராக இருக்கிற எம்பெருமானை அனுபவிக்கிறது இவர்களுக்கு இதாக இருக்குது. சாக்கியமாக இருக்குது. சரி, அர்ச்சையிலேயே வேறு அர்ச்சைகள்லாம் இருக்குது. வேறு ஊர்கள்லாம் எழுந்தருளி இருக்காரு. வேறு திவ்யதேசங்கள்லாம் எழுந்திருக்கிறேன்னா அந்த அர்ச்சங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, அர்ச்சாவதாரங்கள்லாம் எப்படின்னா, தெய்வமல்லால் சொல்ல ஒன்றா காணமும் ஆணவும் வேடுமுடை வேங்கடம் அப்படின்னு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, போகிறதுக்கு எளிமையாக இருக்கக்கூடிய திவ்யதேசங்களும் உண்டு. ஆனால் அங்கெல்லாமோ அதுக்கெல்லாமும் மூலமாக இருக்கக்கூடியவரான பெரிய பெருமாளை போல அவர் உண்டோ அப்படின்னா இல்லை. ஏன்னா அந்தந்த அர்ச்சாவதாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா திருக்கல்யாண குணங்களும் ஒரு சேர பிடித்து எங்கே இருக்கிறதுனா இங்கே பெரிய பெருமாள் பக்கலிலே உண்டு அப்படிங்கிறது. எல்லா விபவத்தினுடைய குணங்களும் பரத்தினுடைய பர அவஸ்தையினுடைய குணங்கள், வியூகத்தினுடைய அவஸ்தையில் இருக்கக்கூடியதான திருக்கல்யாண குணங்கள், விபவத்தில் இருக்கக்கூடியதான திருக்கல்யாண குணங்கள், அப்புறம் அந்தர்யாமித்தத்தில் இருக்கக்கூடியதான திருக்கல்யாண குணங்கள், அர்ச்சையில் இருக்கக்கூடியதான திருக்கல்யாண குணங்கள், இவை எல்லாம் சேர்ந்து எங்கே காண கிடைக்கிறதுனா அது பெரிய பெருமாள் பக்கத்தில் காண கிடைக்கிறது என்பதாலே பெரிய பெருமாளை அனுபவித்தால் இவர் எல்லாரையும் அனுபவித்த மாதிரி அவருடைய பாட்டுகள்லேயே பார்க்குறச்ச எப்படி தெரியாதுன்னா, பெரிய பெருமாளுடைய இந்த நிலைகளை இந்த குணங்களெல்லாம் இருக்குன்னு தான் அந்த அமரநாதிபிரான் திவ்ய பிரபந்தமே காமிச்சு கொடுக்குறது நமக்கு. அப்படி இந்த பெரிய பெருமாள் ஒரு திவ்யதேசத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பிரகாசிக்கிற குணத்தை அழகனால பெருமாள் நாயனார் பட்டியலிடுறச்சே பெரிய பெருமாள் இடத்துல என்ன சொல்கிறாங்க, வியூக சௌகார்த்தம் அப்படிங்கிற திருக்கல்யாண குணம் பிரகாசிக்கிறதுங்கிற வியூக சௌகார்த்தன்ற கீழே பார்த்தவன் பூர்ணாத் பூர்ணமதச்சேதன் பார்த்த மாதிரி பரத்தினுடைய பரஸ்வரூபத்தினுடைய குணங்களை வியூகத்தில் ரெண்டாக புரிகிறது. அதில் விபவமாக அனுபவிக்கிறது. விபவம் எதனால் விபவமாக பரிணமிக்கிறது, விபவமாக மாறுறது எதனால் அப்படின்னா எம்பெருமானுக்கு இருக்கிற சௌகார்த்தத்தினால. லோகம் இது பண்ணணும், லோகம் உஜ்ஜீவிக்கணும்னு, அதே லோகம் உஜ்ஜீவிக்கணுங்கிற சித்தையோடு தான் பெரிய பெருமாள் இங்கே எழுந்தருளி இருக்கார் வியூக சௌகார்த்தத்தாலே அப்படின்னு. அந்த மாதிரி திருவேங்கடத்தில் சொல்லப்பட்டதான வாத்சல்யம் இந்த ஒரு திவ்யதேசங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான எல்லா திருக்கல்யாண குணங்களும் பெரிய பெருமாள் பக்கலில் இருப்பதனால இந்த பெரிய பெருமாளுடைய விஷயத்திற்கு மிச்ச
நிலைகளிலும் மித்த திவ்ய திவ்ய அர்ச்சாரு ரூபங்களிலும் கொண்டுள்ள ஸ்திதிகளை காட்டிலும் வைலட்சண்யம் உண்டு என்று ஆச்சாரியர்கள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார்கள். கீழே விண்ணப்பிச்ச மாதிரி பரத்தத்தில் சில பேருக்கு தானே பயன்படும். அப்போ எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் எப்படி இருக்கும்னா முகுளிதமாக இருக்குமா, அதாவது மொட்டு மாதிரி இருக்குமா, அது வியூகத்தில் துளிர் விடுமா. அவதாரத்தில் என்னன்னா துளிர் தளிராக மாறும், 2 இலை இலை விடுமா, 2 இலை விடும். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா நன்னா தளர்ச்சி இருக்கும், எல்லாராலையும் அனுபவிக்கக்கூடியதாக திருவரங்கத்திலே அர்ச்சாவதாரத்திலே தலைத்திருக்கும் அப்படின்றார். அதுக்கு என்ன தாத்பரியம்னா ஏதோ பகவத் சரணார்த்திகள் மாத்திரம் அனுபவிப்பா, முமுட்சுக்கள் மாத்திரம் அனுபவிப்பான்னு இல்லை, எம்பெருமானே வேண்டான்னு சொல்கிறவா கூட அனுபவிப்பா. ஏன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கானோ, இப்படி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறவன் அனுபவிச்சா அப்போ இவன் கடாட்சி பண்ணணும். கடாட்சிச்சான்னா 2 நாள் கழித்து அவனுக்கு எம்பெருமானத்தில் ஒரு அத்தியாசம் பிறந்து ஒரு ஆபிமுக்கியம் பிறந்து பின்னாடி எப்பயாவது எம்பெருமான் திருவடி அடைய மாட்டானா. தான் படுத்துட்டு இருக்கக்கூடிய காரணம் ஹட்டம் பண்ணி படுத்துட்டு இருக்கக்கூடிய காரியம் 2 நாள்லேயாவது ஆகுமே, 4 நாள் ஆனாலும் ஆகும், நடந்து போயிடுமே. அதனால அவர்களும் அனுபவிப்பார்கள். இங்கே தழைத்திருக்கும் என்று நமக்கு காண்பிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இது எம்பெருமானுடைய வைலட்சண்யம் சொல்லி முடிக்கலாம் முடியாது, இதோ சொல்லிகிட்டே போகலாம். காட்டவே கண்டவாத கமலநல்லாடையுந்தி தேட்டர் முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் பாட்டமில் கண்கள் மேனி முனியேறித்தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே அப்படிங்கிற அந்த தனியன்லையும் பெரிய திருமலை நம்பிகள் அருளி செய்ததாக இருக்கக்கூடியதான இந்த தனியன், இந்த தனியன்லையும் திருப்பாணாழ்வார் காட்டுடைய திருவடிகளை நாம் பரவினோம் என்று காண்பிக்கிறார். முதல்ல திருவடியை பாடுறார், காட்டவே கண்ட பாதம் பாதகமலம், அதுக்கப்புறம் நல்லாடை, அவருடைய அரைச்சி வந்த ஆடையை பாடுறார், உந்தியை பாடுறார், உதரபந்தத்தை பாடுறார், திருமார்பை பாடுறார், கண்டத்தை பாடுறார், செவ்வாயை பாடுறார், பாட்டமில் கண்களை பாடுறார், திருவேணியை பாடுறார், முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர் அப்படிங்கிறதுனால இதனால் உள்ளே புகுந்தும் அங்கே திருப்பாணாழ்வாருடைய விக்கிரகமானது அங்கே எழுந்தருளி இருக்கிறதுன்னு தெரிகிறது. அதனால் வாழும் கண்டு வாழும் பாணர் வாழ்ச்சி எங்கன்னா தாழ்ச்சி மத்தங்க தவிர்த்து தாழ்நிலை கீழ் வாழ்ச்சின்னு எம்பெருமானுடைய திருவடி கீழே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த திருவுள்ளம் பற்றி எம்பெருமானை கிட்டி அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு திருவுள்ளமாக அந்த திருப்பாணருடைய திருவடிகளை நாம் பரவினோம்னு இந்த தனியன் அமைந்திருக்கு. இந்த பாதகமலங்களில் பாடுறதுக்கு இவர் அமரநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விலன்னு முதல் பாசுரம் பாடுறாருனோ இதே மாதிரி பட்டர் பாடுறார் அப்படின்னு பட்டருடைய ஸ்ரீரங்கராஜ ஸ்லோகத்தை இங்கே உதாகரிக்கிறார்கள். சிஞ்சான ஸ்ருதிசிந்தினி மணிரவைர் வஜ்ராரவிந்தத்வஜக சத்ரீகல்பக சங்கசக்கரமுகுரைர் தைஸ்தைச்ச ரேகாமயி ஐஸ்வர்யேன ஜெயம் திரிவிக்ரமமுகம் குஷத்பிராந்திரேடிதம் ஸ்ரீரங்கேஷே பங்கஜயுகம் வந்தா மகே சுந்தரம் அப்படின்ற ஸ்லோகம். சர்வேஸ்வரத்தோட கூட 3 அடி இட்டளந்த திருவடி, அந்த திருவடியில் இருக்கிற திருச்சதங்கு, அந்த ஒலிகள் எவ்வளோ நல்லா இருக்குது. அந்த ஒலிகள் என்ன பிரசித்தப்படுத்துறதுன்னா எம்பெருமான் தான் வேதரூபி, வேதத்தார பிரதிபாத்தியன் எம்பெருமான் தான் அப்படின்னு காமிக்கிறதாம். அது அந்த திருவடியில் இருக்கக்கூடியதான ரேக்கைகள், அந்த ரேக்கைகள் என்னென்ன ரேக்கைகள், வஜ்ரம், தாமரை, கொடி, குடை, கல்பக விருட்சம், சங்கம், கண்ணாடி, இது எல்லாம் இந்த பெரியவருமாளுடைய திருவடி தாமரையில் இருக்கான். அந்த ரேக்கைகளை உடைய திருவடியை கொண்டாடுகிறேன்னு பற்ற கொண்டாடுறோம். அதே மாதிரி நல்ல ஆடை, அரைச்சி வந்த ஆடையின் மேல் சின்னதாமன சிந்தனைன்னு ஒரு இடத்துல எபெருமான் என்ன பண்ணுறான், ஆழ்வாருக்கு காட்டவே கண்டபாத முனிவாகனரான லோகதாரங்க முனிவருடைய தோளில் எழுந்தருளி இருக்கார். எழுந்தருளி இருக்கிறச்ச எம்பெருமான் அங்கேருந்து காட்டி கொடுக்குறான் தன்னுடைய திருவடி இப்படி இருக்குது அப்படின்னு. உடனே இவருக்கு அந்த திருவடி என்ன பண்ணுறதுன்னா அலை மாதிரி தள்ளுறது. எங்கே தள்ளுறதுன்னா ஆடையில் தள்ளுறது, ஆடையை காட்டி கொடுக்குறான், பின்ன உந்தியில் தள்ளுறது. இந்த மாதிரி ஒரு இடத்துல தள்ளிட்டு போடுது. முனி தோளில் தானும்
அமர்நாதிபிரான் தொடர்ந்து பரியனாகி அவனுடல் கீண்ட பாடி பின்ன சமுதாய சோபையை இந்த ஆலமாமரத்தின் இலை மேல் அப்படிங்கிற பாசுரத்து வரைக்கும் பாடுறார். அதுக்கப்புறம் உள்ள திருப்பிரம்புக்குள்ளே போய் இப்போ குலசேகரன் படி இருக்கே, குலசேகரன் படிக்கு முன்னாடி கணையம் வாங்கின்றால அந்த கணையம் வாங்குற இடத்துல இப்போ திருப்பிரம்பு இருந்திருக்கு. அந்த திருப்பிரம்புக்கு உள்ளே போய் குலசேகரன் படிக்குள்ளே போய் கொண்டல்வன நாய்ப்பாடி எம்பெருமானுடைய அகம்புகுந்தார், அம்புவில் மதிலரங்கர் அகம்புகுந்தார் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளையும் சுவாமி அழகர்வாள பெருமாள் நாயனாரும் தங்களுடைய வியாக்கியானங்களில் காமிச்சு கொடுக்குறார்கள். அப்போ முனிதோளில் இருக்கிறச்ச ஒன்றா பாடின்னு இருக்கார். அது இப்போ நல்ல அடை. அதுக்கப்புறம் உந்தி எப்படி இருக்குன்னா அரங்கத்தரவனே அடையனை படைத்தது ஒரு எழில் உந்தினர். அப்போ இதில் என்ன தெரியறதுன்னா பிரம்மருத்ரர்களுக்கு காரணமான உந்தின். அதே பராசரப்பட்டார் திரையோ தேவாஸ்துல்யாஸ்திரதேமிதம் அத்வைதம் அதிகம் திரிகாதஸ்மாத் தத்துவம் பரமிதி விதர்க்கான் விகடயன் விபோர் நாபீபத்மோ விதிசிவநிதானம் பகவதः ததன்யத் பூவங்கி பரவதிதி சித்தாந்தயதினஹா அப்படின்னு கொண்டாடுறார். மும்மூர்த்திகளை சமர் திரையோ தேவாஸ் துல்யாஸ். அப்புறம் இந்த 3 தெய்வங்களுக்கும் தாண்டி பரதத்துவம் ஒன்று உண்டு. திரேமிதம் அத்வைத்தம், இது 3 ஒன்று தான் இது. ஆனால் இதுக்கு மேலே ஒரு தெய்வம் உண்டு அப்படின்னு சொல்கிறவர்கள் சில பேர் இருக்கா. இவர்களை எல்லாரையும் இவர்களுடைய வாதங்களெல்லாம் நிரசிக்கிற மாதிரி விபோகோ தன்னுடைய திருமேனியிலையும் தன்னுடைய நாபியிலையும் பிரம்மருத்ராதிகளுக்கு விதிச்சிவர்களுக்கு, அதாவது பிரம்மருத்ராதிகளுக்கு இடம் கொடுக்கிறதுனால பகவான் என்ன பண்ணான்னா இவனுடைய புருவ நெருப்புக்கு அசையக்கூடியவர்கள், அதற்கு அடங்கக்கூடியவர்களாக நியமனத்தை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார். புருவ நெருப்பாலே நியமிக்கிறவனாக இவன் இருக்கிறதுனால இதுதான் சித்தாந்தம் அப்படின்னு அந்த நாபிகமலமானது காமிச்சு கொடுக்கறது தான். இவர்களுக்கு உற்பாதகன் தான் அப்படின்றத நாபிகமலம் காமிச்சு கொடுக்கறது அப்படின்னு. இங்கே அரங்கத்தரவினே அயனைப்படத்தது ஒரு எழிலுந்தின்னு ஆழ்வார் பாடின மாதிரி அதை இந்த ஸ்லோகத்தினால பராசரப்பட்டர் தெளிவாக எடுத்து உரைக்கிறார். பின்னர் உதரபந்தத்தை பாடுறார். திருவைத்துதரபந்தம் என்னுள்ளத்தில் நின்னுளாகின்னதேன்னு அதை பட்டர் திரிவித சிதச்சித் பிருந்தம் துந்தாவலம்பி வலித்ரயம் விகணயதி வைஸ்வர்யம் வியாக்கியாதி ரங்கமகேஷிதுகு பிரணதவசதாம் ப்ரூதே தாமோதரத்வக்கரக்கிணः ததுபய குணாக்கிருஷ்டம் பட்டம் கில உதரபந்தனம் அப்படின்னு. அதாவது எம்பெருமானுடைய வயத்தில் ஒரு 3 கோடு இருக்கான். அது என்னன்னா 3 விதமான ஆத்மா, பக்தமுக்த நித்தியர்கள்னு 3 விதமான ஆத்மாக்கள் அந்த அச்சித்து பதார்த்தங்களையும் காண்கிறான். அது எல்லாம் எம்பெருமானுடையது அப்படின்னு காமிக்கிறதான். பின்ன எம்பெருமானுடைய நியமனத்துக்கு உட்பட்டது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கறது. அதுக்கு கீழே எம்பெருமான் யசோத கட்டினால கயிறு, அந்த கயிற்றோட தழும்பு இருக்கான், தாம்போட தழும்பு, அது இதை காமிக்கிருக்குண்ணா. ஆசிரிதர்களுக்கு பரதந்திரனா எம்பெருமான் இருக்கான ஆசிரித பாரதந்திரியத்தை காமிச்சு கொடுக்கறதான். அந்த ஆசிரித பாரதந்திரியத்தை காமிச்சு கொடுக்கறது. இது 2த்துக்கும் ஒரு பட்டங்கட்டினா மாதிரி இருக்குது இந்த உதரபந்தம் ஆகிற திருவயிற்றில் இருக்கக்கூடியதான உதரபந்தம் அப்படின்னு பட்டரை கொண்டாடுறார். அப்படி அந்த பொன் அரண்யான் இருக்கு அந்த உதரபந்தங்கிறது. அந்த உதரபந்தத்தை திருப்பாணாழ்வார் கொண்டாடுறார். அதுக்கப்புறம் திருமார்பை பாடுறச்ச ஸ்ரீரங்கராஜத்தில் லக்ஷ்மி தேவி லலித கிரகம், லக்ஷ்மி லலித கிரகம்ன்ற அப்படின்னா என்ன, திருவார மார்பதன்னோ அப்படின்னு இவர் திருப்பாணாழ்வார் சொன்னதா. திருவுக்கு அந்த ஒரு ஸ்ரீரங்கநாச்சியாருடைய சன்னதியாக அது ஒரு திருக்கோயிலாக இருக்குது. அதுக்கு அந்த ஆரம் அரணாக இருக்கான், மதில் மாதிரி இருக்கான். அந்த மாதிரி லக்ஷ்மியினுடைய லலிதா கிரகம் அவர் விரும்பி உரையும் கிரகமாக திருமார்பு இருக்குது அப்படின்னு பட்டரும் கொண்டாடுறார். அப்போ அதுக்கப்புறம் அரங்கநகர் மேயப்பன் முத்துமுண்ட கண்டங்கண்டீர் அப்படின்னு கண்டத்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் செவ்வாயை கொடுறார். அரியரங்கனார் அரவணை மிசை மேயமாயினார் செய்யவாயோன்னு அந்த வாயை கொண்டாடுறார்.
அப்புறம் திருக்கண்களை கொண்டவர் பரியனாகி வந்த பாசுரத்தில் நீண்ட மிளிர்ந்து செவ்வரியோடு கரியவாகி புடைவரைந்து மிளிர்ந்து செவ்வரியோடு இந்த பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படின்னு கண்களை கொண்டாடுறார். இந்த மாதிரி அவயவங்களாக கொண்டாடிட்டு வர்றார். அதை அந்த திருமுகத்தில் இருக்கக்கூடியதான எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்லோகமாக கொண்டாடுறார். அதுர மதுராம்போஜம் தற்கர்ணபாஷ பிரணாளிகா வலயம் அபிமாமாஸ்தம் ரங்கேது வக்திரசரஸ்திரம் நயனசபரம் நாசா சைவால வல்லரி கர்ணிகா மகரம் அலகஸ்ரேணி பர்யந்த நீல வனாவலி அப்படின்னு திருப்பவளம். அது போக்கியமான தாவரப்பூ மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் திருச்செவி, அந்த திருச்செவி மடல்கள் இருக்க கர்ணபாஷங்கள் அது மீன்களை மாதிரி இருக்குது. திருமூக்கு பாசைக்கொடி மாதிரி இருக்குது. கண்ணபூஷணங்கள்லாம் மகரங்களை மாதிரி. அது திருக்குறள் கத்தைகள்லாம் எப்படி இருக்குன்னா அந்த திருக்குறள் கத்தைகள்லாம் கருத்த சோலை மாதிரி இருக்கான். இப்படி எல்லாத்தையும் கொண்ட பரம விலட்சணமான பெரியவருமாளுடைய திருமுக மண்டலம் அது எப்படி இருக்குன்னா தடாகமாக இருக்குது. தடாகம்னா என்ன பண்ணும் அப்படின்னா அது சிரமகரமாக இருக்கும். அதாவது நம்மளுடைய சிரமத்தை போக்கக்கூடியதாக இருக்கும். எம்பெருமானுடைய திருமேனியை அந்த திருமுக மண்டலத்தை செவிச்சாலே நமக்கு சிரமம் போகிறதா இல்லையா, அந்த சிரமம் போகிற மாதிரி தடாகமாக இருக்குன்னு ஒன்றா சேர்த்து பராசரப்பட்டு கொண்டார். இதில் 8 ஸ்லோகத்தில் 8 பாசுரத்தில் ஆழ்வார் ஒரு அவயவமாக கொண்டாடுறார். அவயவமாக கொண்டாடிட்டு என்ன பண்ணுறார், 9வது பாசுரம் வருது ஆலமா மரத்தில் மேல் வரைச்ச என்ன பண்ணுறார் அப்படின்னா தனித்தனியாக கொண்டாடிட்டு இருந்தோமே இந்த சேர்த்தி அழகு அந்த தனித்தனியாக அவயவ சோபைக்கு சௌந்தர்யன்னு பேர். இது அந்த சமுதாயமாக இருக்கிற சோபை இருக்கே அந்த சேர்ந்து இருக்கிற சேர்த்தி அழகுக்கு லாவண்யன்னு பேர். உப்பு கரைஞ்சி எல்லா இடத்துலையும் இருக்குமோனோ அந்த மாதிரி உப்பு போல் கரைஞ்சி இருக்கக்கூடாது எல்லா இடத்துலையுமா இருக்கிற சமுதாய சோபைக்கு லாவண்யன் பேர். அந்த லாவண்யத்தை பார்த்தா இதில் இழிஞ்சிட்டோமே நினச்சிட்டாராம். அந்த மாதிரி ஆலமாமரத்தில் நிலைமேனி ஐயோ நிறைகொண்டதன் நெஞ்சினையேன்னு கொண்டாடி அதுக்கப்புறம் கொண்டாட நினைக்கோவலனா இப்போ அப்பேற்பட்ட அழகாக இருக்கின்றார். ஆனால் பட்டர் என்ன சொல்கிறார் தெரியுமா, ஏகைகஸ்மின் பட்டருடைய திருவாக்கு ஏகைகஸ்மின் பரமவே அனந்த சௌந்தர்யமக்னம் சர்வம் திரக்ஷே கதமிதி முதா மாமதா மந்தசக்ஷுகு தாம் சௌப்ராத்ர வெதிகரகரம் ரங்கராஜாங்கனானாம் தல்லாவண்யம் பரிணமிதா விஸ்வ பாரீண விருத்திகி. நீ ஒன்றொன்னா கொண்டாடின்னு போகிறேன்னு கவலைப்படாத அந்த மனசே, அது ஒன்றொன்னோட அந்த சேர்த்தி அழகு இருக்குது பார்த்தியா, அதுவே உனக்கு அந்த லாவண்யத்தை காட்டிருக்கிறோம். லாவண்யம் பரிணமித்தா, அது லாவண்யமாக பரிணமிச்சிரும். அதனால் கவலையப்படாத, நீ கொண்டாடின்னு வரச்சியே உனக்கு அந்த லாவண்யம் தெரியுன்ற. இது பட்டருடைய அனுபவமாக இருக்குது. இப்படி திருப்பானாழ்வாருக்கு அப்புறம் எம்பெருமான ஒரு அங்கமாக அனுபவிச்சார்னா அது பட்டர் தான். அதையே பிரலோகஞ்சியர் கொண்டாடுறார். இவ்வனுபவத்திற்கு பிற்பாடு பட்டர் தேசிகரானார் அப்படின்னு கொண்டாடுறார். அந்த மாதிரி பட்டர் அந்த மாதிரி பெரியவருமாள் அனுபவித்தார். அந்த பெரியவருமாள் தன்னுடைய திருக்கைகளை தன்னுடைய வலது திருக்கையை சிரசு பக்கம் வச்சிருப்பார், தன்னுடைய இடது திருக்கையை திருவடி பக்கம் நீட்டின்றிருப்பார். கீழே நம்ம பார்த்தோமே உதரபந்தத்தை பார்க்கறச்ச எம்பெருமான் மேன்மை பொருந்தியவன்றதை காமிச்சு கொடுக்கறது 3 வரிகளும், கீழே ஒரு தழும்பு எளிமை பொருந்தியவன்னு காமிச்சு கொடுக்கறதுன்னு. அதாவது இந்த திருக்கையானது வலது திருக்கை என்ன காமிக்கிறதுனா பிரம்மரத்ராதிகளை கொண்டாடுற மாதிரி அவர்களுக்கும் நாயகனாக நான் இருக்கேன் அப்படின்ற, அதாவது அவனுடைய மேன்மையும் அவனுடைய பரத்தத்தையும் காமிச்சு கொடுக்கறது. அது இந்த திருவடியை நோக்கி இருக்கிற திருக்கை என்ன காமிக்கிறேன், அடியார்களுக்கு தஞ்சம் என்னுடைய திருவடி தான் காமிச்சு கொடுக்கறது. அதனால் உங்களை எல்லாரையும் என்னுடைய திருவடியில் தஞ்சமாக கொள்ளுங்கோல் வழியே இருந்து தன்னுடைய சௌலபியத்தை காமிச்சு கொடுக்கறதுன்னு. இந்த சௌலபியத்தையும் மேன்மையும் ஒரு சேர பெரியவருமாளுடைய திருமேனியில் கண்டு நாம் அனுபவிக்கப்படுகிறோம் அப்படின்னு பெரியவருமாளுடைய வைலட்சண்யம். அந்த தடாகமாக இருக்கின்றன இது அந்த பெரியவருமாளுடைய திருக்கண்கள்லேருந்து வர ஆறு அது நம்மளை தள்ளுறது. அதுக்கு ஆமோத ஸ்தம்பத்வயம் அப்படின்னு திருமணத்தூணில் நான் தேங்கி நிற்கணும்னு பெரிய பட்டர் ஸ்லோகம் பாடுறார். ஆனால் தொண்டடி பிள்ளையார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 ஆறு காவேரி கொள்ளடம் 2 ஆறு காவேரி மத்தியத்தில் இந்த சயானம் ஹரி இருக்காரு,
இவர் எப்படி இருக்காருன்னா இவரே ஒரு ஆறாக இருக்காருங்கிற. மைந்தனே மதுரவாறு மழைக்கண்ணு வரைமுனைந்தும் மைந்தனே மதுரவாறு உழைக்கண்ணே போல நோக்கமுடையவர் உடையில் பட்டுன்னு பாசனம். அதே போல் இவர் எப்படி இருக்காருன்னா இனிமையான ஆறா தானே எம்பெருமானே எழுந்தள்ளியிருக்கானோ அந்த எம்பெருமானாகிற ஆறு நம்மளுடைய சிரமத்தை போக்கட்டும்னு இப்படி பெரிய பெருமாளுடைய வைலட்சண்யமானது நமக்கு காண கிடைக்கிறது. இதை காமிச்சு கொடுக்குற திவ்ய பிரபந்தமாக இருக்கக்கூடிய அமர்நாதிபிரான் அது எப்பேற்பட்டதுன்னா மிச்ச எல்லா பிரபந்தங்களை காட்டிலும் இது மேன்மையுடையது அப்படின்னு இதோடைய வைலட்சண்யங்களை பட்டியலிடுகிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். முதல்ல பிரணவத்தோட ஒரு ஒப்பீடு. பிரணவம் வேதங்களை எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அக்ஷரம் சாரமாக இருக்கக்கூடியது. அகார உகார மகாரம் அப்படின்ற 3 அக்ஷரங்களுடைய கூட்டாக இருக்கக்கூடியது. 3 தாழியிலே தயிர் கடைந்து வெண்ணெய் திரட்டுமா போல 3 வேதங்களிலும் கிடைத்த 3 பதங்கள் என்னது? அகார உகார மகாரம். இதை பிள்ளலாச்சாரம் முமுட்சுப்படியில் காமிச்சு கொடுக்குறார். அந்த 3த்துக்கும் என்னென்ன வேதம் மொத்தத்துக்கும் தாத்பரியம் அதுதான். அந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கா அப்படின்னா யாராலையும் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை. 10 பாட்டு 10 பாட்டில் விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சரி வேதம் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கா, அனந்தாவை வேதாகான்னு ஏகப்பட்டது இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு இருக்கா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 10 பாட்டு தான், நம்ம ஒன்றும் கஷ்டமும் பட வேண்டாம். சரி இந்த வேதத்துக்கு இவர்கள் தான் கற்கணும் அதிகிருத அதிகாரன் அந்த மாதிரி இதுக்கு இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. இது சர்வ அதிகாரமாக இருக்கக்கூடிய பிரபந்தம், எல்லாரும் கற்றுக்கக்கூடியதான பிரபந்தம். அது வேதத்தை மாதிரி கற்றுக்கிறதுக்கு கஷ்டமா? அதுவும் இல்லை. 10 பாட்டு தான் எல்லாராலையும் நெற்றப்படுங்க, அஸ்மதாதிகளுக்கே வருது, அந்த மாதிரி சேவிக்க முடியறதுன்னா அப்பேற்பட்டதான பிரபந்தம். வேதத்துக்கு உபபிரமணமாக இருக்கக்கூடியது இந்த மகாபாரதமும் ஸ்ரீராமாயணமும். அது மாதிரி இருக்கான ஸ்ரீராமாயணம் 24,000 ஸ்லோகம், இது 10 பாட்டு. 24,000 ஸ்லோகம்னா பார்த்தே பாய்ந்து போடும். இதாவது 24,000. மகாபாரதம் அது சபாத லட்சம், 1,25,000, பக்கத்தில் கூட போக மாட்டோம். அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. 10 பாட்டு தான் எல்லாராலையும் கற்றுக்க முடிகிறது. அதுக்குமே அதிகிருத்த அதிகாரம் உண்டு. ஏன்னா சத்து வேதாவினோ திருஷ்டுவா வேதேஷு பரிநிஷ்டிதௌ வேத உபபிரம்மணார்த்தாய தாவக்ராகேத பிரபு அப்படின்னு புத்திமான்களாக இருக்கக்கூடியவர்களான லவகுச்சர்களை தேடி எடுத்து குழந்தைகளுக்கு தன்னோட அந்த வீணை மீட்டுறதுலேருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறார். தன்னுடைய இசைக்கருவி மீட்டுறதுலேருந்து எப்படி பண்ணு சேர்க்கணும் சேர்த்து சொல்லிக் கொடுத்து இவர்கள் மேதாவிகள்னு இது பண்ணி அவர்களை கண்டுபிடிச்சி இவர் சொல்லிக் கொடுக்குறார் வால்மீகி மகர்ஷி. அந்த மாதிரி மேதாவி தான் கற்றுக்கணுன்னு இருக்காங்களோ அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாராலையும் கற்றுக்க முடிகிறது. 2வது மகாபாரதம். அது எப்படின்னா வேதான் அத்தியாபயாமாச மகாபாரத பஞ்சமான் சுமந்தம் ஜெய்மனிம் பைலம் சுகம் செய்வஸ்வமாத்மஜம் அப்படின்னு 4 பேரை தேர்ந்தெடுத்தார். இந்த மகாபாரதத்தையும் வேதத்தை அத்தியாபனம் பண்ணுறதுக்கு அதை சொல்லிக் கொடுத்து பரப்புறதுக்கும், அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து இந்த மகாபாரதமான பஞ்சம வேதத்தை பரப்புறதுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு 4 பேரை தேர்ந்தெடுத்தார். யாருன்னா சுமந்தர், ஜெய்மினி, பைலர், சுகர். இவர் ஒத்தொத்தர்களும் பெரிய பெரிய மகரிஷிகள், அதில் ஒத்தொத்தரும் பிரம்மரிஷிகள், அப்பேற்பட்ட பிரம்ம ஞானிகள், அப்பேற்பட்ட இவர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் அந்த மகாபாரதத்தோட உட்கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறதுக்கும். இதுக்கு யாருன்னா இதுக்கு உலகத்தில் அமர்நாதிபிரானை கற்றவர்கள் எல்லாரும் அதிகாரிகள்னு தெரிகிறது. அதனால் அந்த திவ்ய பிரபந்தமும் இந்த திவ்ய பிரபந்தம் மற்ற பிரபந்தங்களை காட்டிலும் மேம்பட்டிருந்தது. சரி சுவாமி, இதெல்லாம் ஏதோ பெரிய விஷயங்களாக இருக்குது, அதாவது சம்ஸ்கிருத விஷயங்களாக இருக்குது,
இவரை போல மயரமதனவர்கள பத்த ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள், அதை விட இது என்ன பெரிய விஷயம்? இதோட வைலட்சண்யம் என்ன அப்படின்னா, அந்த திவ்ய பிரபந்தங்கள்லாம் திருவாய்மொழிக்கு குறைவே இல்லை. அமர்சுவை 1000 ரொம்ப நன்னா இருக்குது. கொஞ்சம் சுக்கிரகமாக தான் இருக்குது பாட்டும். ஆனால் சுக்கிரகமாக இருக்குன்னா எவ்வளோ இருக்குது? 1000 இருக்குது. அஸ்மதாதிகளுக்கு வருமா? வராது. அந்த மாதிரி இருக்குது. சரி, அந்த எப்பேற்பட்டது இது? ஆறார்வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே அமர்சுவை 1000 அந்த மாதிரி இருக்கக்கூடியதான 1000. இந்த திருவாய்மொழியை அபியசித்தவர்களை இதுக்கு போகிறாளாம், இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிறச்ச அங்கே இருக்கிற வாசலில் இருக்கிற வாசல் காக்கும் முதலிகள்லாம் என்ன பண்ணுறாளான்னா, சுவாமி என்ன கத்துன்னு வந்தீர்? திருவாய்மொழி. திருவாய்மொழியா? திருவாய்மொழியில் எம்பெருமானுக்கு வந்து பாடி கைங்கரியம் பண்ணீரா அப்படின்னு. ஆமாம். நீர் மெச்சவரை கட்டல, நான் இந்த கைங்கரியம் பண்ணேன். சரி நீர் எல்லாம் அப்படின்னா திருவாய்மொழி கற்றுக்க வந்துடுறேன். நீர் சுவாமி 7 இருக்கா? 7 இருக்கா? இங்கேயே 7 இருக்காங்க. என்னடா இது, திருவாய்மொழி கற்றுன்னு வந்தால் இங்கேயே 7 இருக்கான்றாரு. ஒரு 2 சந்தை சாய்ச்சி காமியுமே அப்படிங்கிற. அவர் வந்து உயர்நலம் உடைய வன்யவனவன்னு பாடுறார். இன்னொருத்தர் 10 அடியவருக்கு அடியவன் பரவர்களுக்கு அறிய வித்த கண்ணு பாடுறார். இன்னொருத்தர் 6ஆவது அடியே நடல் என்பாயேன்னு பாடுறார். ஒரு நிமிஷம், திருப்பி சாய்க்கா 6ஆவது அடியே நல்ல நின்பாலன் பய, திருப்பி சாதிக்கா ஆழ்வார் 6ஆவது அடியே நல்ல நின்பாயன் பயன். ஆறார்வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லேன். இந்த செவிக்கினிய செஞ்சொல்ல கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு நித்தியசூரிகளும் ஆசைப்படுவார்களாம். அந்த மாதிரியான திருவாய்மொழி வெவ்வேறு பெருமையுடைய திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி நம்ம போன்றவர்களுக்கு, அதாவது அஸ்மதாதிகளுக்கு அது வந்து சுக்கிரகமாக இருக்கானா இல்லையே. அதனால் ஆனால் இந்த திவ்ய பிரபந்தமானது அமர்நாதிபுரான 10 பாட்டாக இருக்குது, அது 1000 பாட்டாக இருக்குது. அதனால் இது அதனை காட்டிலும் ஏற்ற முடியாதாக இருக்குது அப்படின்னு தெரிகிறது. அப்போது திருவாய்மொழிக்கு சொல்லிட்டு இன்னொரு விஷயம், திருவாய்மொழியில் இந்த மும்மூர்த்தி சாமியம் வரா மாதிரி சில பாசுரங்கள் இருக்குது. முனியே நான் மகனே முக்கண்ணப்பா அப்படின்னு இந்த மாதிரியெல்லாம் பாசுரங்களில் வரைச்சா என்ன ஆகுதுன்னா, அதுக்கு ஒரு நம்பள் அவதரிக்க வேண்டியிருக்கு, அதுக்கு ஒரு திருக்குறள் பிளான் அவதரிக்க வேண்டியிருக்கு, தஞ்சியர் அவதரிக்க வேண்டியிருக்கு, நிர்வாகங்களை சொல்கிறதுக்கு எம்பாரம் ஆளவந்தாரம் வேண்டியிருக்கு. இவ்வளோ பேரும் காமிச்சு கொடுத்தாதான் அது நமக்கு புரியுறது. அந்த மாதிரி இதில் எதிராக அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. பகவத் அனுபவம், எம்பெருமான் பெரிய பெருமானை பற்றின அனுபவம் மட்டுமே இருக்குது. அதனால் இது அதனை காட்டிலும் ஏற்றோன்னு. சரி சுவாமி, திருவாய்மொழியை ஏதோ சொல்கிறீர். இவரை மாதிரியே அர்ச்சாவதாரத்தை பாடின திருநந்தாண்டகம் அது 30 பாட்டு தான் இருக்குது. இது 10 பாட்டுன்னு சொன்னீர். 10 பாட்டு நெற்று பண்ணோம்னா இன்னும் 2 நாள் சேர்ந்து நெற்று பண்ணால் 30 பாட்டு நெற்று பண்ண முடியும். ஆனால் 30 பாட்டு நெற்று பண்ண முடியாதுன்னு நீர் சொல்ல முடியாது. இப்போ 30 பாட்டு இருக்கிற திருநெடுந்தாண்டகத்துக்கு இதுக்கு என்ன வாசின்னா, திருநெடுந்தாண்டகமும் அதே மாதிரி திருவாய்மொழி மாதிரி 60 தான். முதல்ல ஆரம்பிக்கிறச்சே என்ன ஆரம்பிக்கிறார்? மின்னுருவாய் முன்னுருவில் வேதனான்காய் விளக்கொழியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் என்றார். அப்போ மின்னுருன்னா என்ன? அதாவது நில நிற்காது. முன்னூறுனா என்ன? அது அஜித்து. இது வந்து எப்படி தெரிகிறது அப்படின்னா, அது ஒரு வியாக்கியாதா பெரியவாச்சாம்பிள்ள அவதரிக்க வேண்டியிருக்கு, அவர் சாதித்து கொடுக்க வேண்டியிருக்கு, அப்போ தான் புரியுது. அப்புறம் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் அப்படின்னா இது என்னவோ சந்திரனை சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஏதோ எம்பெருமானே சந்திரனை சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு மனன தியான சாட்சாத்கார ஞானம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு பெரியவாச்சாம்பிள்ள அவதரிக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இதில் எதாவது கஷ்டம் இருக்கானா? அதுவும் இல்லை. சரி, திருநந்தாண்டத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு திருப்பலாண்டுக்கு வரும். இது 10 பாட்டு, அது 12 பாட்டு. இதை நெற்று பண்ணுற அதே நேரத்தில் அதையும் நெற்று பண்ணிடலாம். அப்படி இருக்கிறத இதுக்கு என்ன சொல்ல போறீர்? இதுவும் வந்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுறதா தான் இருக்குது. சரிதான். ஆனால் அது எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுறதா இருக்குது. நம்மளையும் சேர்த்து பார்க்கறது, ஐஸ்வர்யா கைவல்யா பகவத் லாபார்த்தி 3 பேரையும் சேர்த்துன்னு பாடுறது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை கூட்டு பாடுவனே இது திருப்பல்லாண்டு பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டு கூறுதுமேன் இருக்கு. இந்த சிரமங்கள்லாம் இதில் இருக்கா? இல்லவே இல்லை. எம்பெருமானோட அனுபவம் மட்டுமே இருக்குது. அதனால் திருப்பல்லாண்ட காட்டிலும் இதுக்கு வைலட்சண்யம் உண்டு என்று காமிச்சு கொடுக்குறார்கள். சரி, இது ஏதோ சின்னதாக இருக்குன்னு சொன்னால் மட்டும் போருமா? இதில் எல்லா விஷயமும் இருக்கோ அப்படின்னா இருக்குது.
மகாபாரதத்தை கொண்டாடுறச்ச என்ன சொல்கிறா? தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதர்ஷப எதையாத்தி ததன்யத்ர என்னேகாத்தி ந தத்விச்சித்து. இதில் இருந்தால் எல்லா இடத்துலையும் இருக்குது. தர்மம் இருக்குது, அர்த்தம் இருக்குது, காமம் இருக்குது, மோட்சம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இதில் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னா, இந்த திவ்ய பிரபந்தத்திலும் நமக்கு அறிய வேண்டியதான 5 விஷயங்களும் உண்டு. அமலனாதிபிரான் அப்படிங்கிறதுனால அவனுடைய பரத்துவமும், அவனுடைய ஆதி பிரான் என்பது அப்படிங்கிறதுனாலே அவனுடைய உபாய ஸ்வரூபமும், அமலனாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் அப்படிங்கிறதுனால தன்னுடைய ஜீவாத்ம ஸ்வரூபமும், அடியார் காட்படுத்தல் அப்படிங்கிறதும், பின்ன கொண்டல்வனனை கோவலனாய் வெண்ணைண்டவாயன் நெல்லங்கவர்ந்தானே அன்றகோன் அணியரங்கன் அமுதினை கண்டகன்கள் மொத்தனினை காணாவே அப்படிங்கிறதுனால உபயஸ்வரூபமும், சதுரமாமுதல் சூழ் இலங்கை கிரைவன் தலைமத்து திரவோட்டி அப்படிங்கிறதுனால விரோதி நிரசனம், விரோதி ஸ்வரூபத்தையும் அதை எம்பெருமான் நிரசிக்கிற உபாயத்துவத்தையும் எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இருக்குது. இந்த அர்த்த பஞ்சகங்களையும் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே கற்றுக்க வேண்டியது வெளியில் ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரியுது. அதனால் இந்த திவ்ய பிரபந்தத்திலையும் இல்லாமல் அது அடியார்க்கென்னை ஆட்படுத்தவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். இது யார் அடியார்? இப்போ யாருக்கு இவரை ஆட்படுத்தினார் அப்படின்னா, முனிதோளில் வந்தபிரானாக இருக்கிறவர் இவர். லோகதாரக மகாமுனி வரைக்கும் இவர் ஆட்படுத்தினாராம். எப்படி சுவாமி தோளில் உட்காந்துருக்கிறவர் எப்படி ஆட்படுத்தினார்னு சொல்ல முடியும்னா, இப்போ நம்பெருமாள் திருமஞ்சனம் கண்டார்றார். அர்ச்சக சுவாமி என்ன பண்ணுறார்? திருவடியில் திருத்துறா சேர்த்துட்டே இருக்கார். அப்புறம் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஏழையம் படித்து எல்லாம் அருளா பாடுறா, பின்ன தூபம் சமர்ப்பிக்கிறார், திருவடியில் திருத்துறா சேர்க்கிறார், வேத்திரம்னு ஒரு அருளா பாடுறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு திருவடி திருத்துறாய் மாலையை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார். அதை நம்பெருமாளோட திருமுடியில் திருவிஷயத்தில் கட்டி சாத்துறார் அர்ச்சக சுவாமி. இந்த திருத்துழா திருமுடியில் இருக்கிறதுனால இல்லை திருவடியில் இருக்கிறதுனால தன்னுடைய சேஷத்துவம் மாறிடுத்து. தான் எங்கே பெருமாள் போட்டிருக்காரோ அங்கே இருக்கிறதுனால திருத்துழா பெருசாகிடுமா திருமுடியில் இருக்கிறதுனால, அது அதோட பாரதந்திரியத்தோடு தான் இருக்குது. அதே மாதிரி இவரும் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய இப்போ முனியினுடைய தோளில் இருந்தாலும் பாரதந்திரியத்தினால தன்னுடைய தோளில் இருக்கிறதுனால இவர் முனிக்கு ஆட்பட்டவராக தான் இருக்கார். இங்கேயே கூட இன்னொரு உதாரணம் காமிக்கிறார். என்னன்னா, இந்த கண்ணனம்பெருமான் கம்சனை கொண்டுடுறான், எல்லாம் இது பண்ணுறான், பண்ணிட்டு சொல்கிறான், யயாதி சாபத்தினால எங்களுக்கு ராஜ்யம் இல்லாததுனால நான் உனக்கு சேவகனாக இருக்கேன். இவன் சொன்னதுனால இவனோட ஈஸ்வரத்துவம் கம்மியாகிடுமா? அதெல்லாம் ஒன்றும் கம்மியாக போகிறதில்ல. இவன் தான் ஈஸ்வரனாக இருக்க போகிறான். பேருக்கு உக்ரசேரனை இவரை பிடிச்சி ராஜான்னு வச்சுருக்கான். அப்புறம் என்ன பண்ணான்னா, துவாரகைக்கு போனான். துவாரகைக்கு போயிட்டு இவருக்கு என்ன திருநாமம் வந்தது? துவாரகாதீசன் அப்படின்னு. அதனால் இவனோட ஈஸ்வரத்துவம் குறையாத மாதிரி இவரோட சேஷத்துவமும் குறையாது அப்படின்னு காமிச்சு கொடுக்குறார்கள். அந்த அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் பின்னவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் அப்படிங்கிற இடத்துல இல்லை. இந்த பாசுரத்துக்கு முனிவாகன போகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த ஆழ்வாருக்கே ஏற்பட்டிருக்கிறதான அந்த நிர்கேதுக கிருபை காரண விசேஷம் இன்னதன் அறுதியிட அறிகிறதா இருப்பது பகவத் கட்டாட்சத்தாலே அயத்னலப்தமான அப்படின்னு. அந்த அயத்னத்தால் யத்னமே பண்ணாமல் கிடைத்த காரண விசேஷம், காரணம் இதுன்னு அறிய முடியதான ஒரு கிருபா விசேஷம் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறார். அவராலே அவதரிக்கப்பட்டதான இந்த திவ்ய பிரபந்தம். இந்த திவ்ய பிரபந்தம் என்ன பண்ணுறார்? இந்த திவ்ய பிரபந்தத்தில் அகார உக்கார மகாரங்களான இந்த 3 அக்ஷரங்களை கொண்டு, பிரணவத்தினுடைய 3 அக்ஷரங்களை கொண்டு முதல் 3 பாத்திரங்களையும் அமைத்திருக்கிறார். அப்படின்னும் இந்த பிரபந்தமானது முதல் 3 பாத்திரங்களால் பிரணவத்தையும் 4வது பாத்திரத்தால் அமலனு வந்த மந்தி பிரணவம், சதுரம் அது நமசு, பாரம் துண்டா கை பரி இதனால நாராயண சப்தம், பின்ன ஆலங்கொண்டல் இது 2ம் ஆய சப்தத்தினுடைய விவரணம்னு சுவாமி தேசிகன் தன்னுடைய முனிவாகன போகத்தில் சாதித்து கொடுக்கிறார். வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல் அப்படிங்கிற பாசுரத்துக்கு வியாக்கியானத்திலையும் பிள்ளலோகஞ்சியர் சாதிக்கிறார். இது திருப்பல்லாண்டு தொடக்கி அமல்நாதிபிரான் வரையிலும் அது பிரணவத்தினுடைய அர்த்தமாயும் விவரணமாயும் பின்ன
இந்த கண்ணெஞ்சிருத்தாம்பு நமசாயும், மேலுள்ள பாட்டெல்லாம் நாராயணாய சப்தத்தினுடைய அர்த்தமாகவும் விரிவாகவும் அமைந்திருக்கிறதுன்னு காமிச்சு கொடுக்குறார். அந்த மாதிரி இந்த திவ்ய பிரபந்தத்தில் அறிய வேண்டும் அர்த்தங்களான அர்த்த பஞ்சகமும் அடங்கி உண்டு என்ற ஆச்சாரியர்களுடைய வெளிப்பாடு. முனிதோளில் வந்த பிரான் முதல்ல அமலன் தொடங்கி பரியனாகி வர பாடி அவயசோபை அனுபவித்து, பின்னர் சமுதாய சோபை அலமாமரத்தினிடமேல் அனுபவித்து, பின்னர் திருப்பிரம்பிற்குள்ளே போய் கொண்டல்லுனை கோவலனா என்கிற பாசரத்தாய் பாடி எம்பெருமானுடைய திருமேனியிலே அந்தர்பூதரானார். இந்த திவ்ய பிரபந்தத்தாலே லோகம் உஜ்ஜீவித்தது அப்படின்னு தெரிகிறது. வேர் சூடும் அவர்கள் மண்பத்து கடத்தாதா போலே ஞானியை விக்கிரகத்தோடு ஆதரிக்கும்னு பிள்ளலோகாச்சாரியர் தம்முடைய ஸ்ரீவச்சனபூஷண திவ்யதாத்திரத்தில் சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த ஞானி திருப்பானாழ்வாராகிற ஞானியை இந்த பிராகிருத சரீரத்தோடு எம்பெருமான் கை கொண்டருளினான் அப்படின்னு நமக்கு இங்கே சேவிக்க முடியுது. இதே திருவுள்ளம் பற்றி ஆளவந்தாரும் தம்முடைய சரம திசையில் முதலைகளுக்கு அவர்கள் பிரார்த்திக்க, தஞ்சமாக நமக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேணும்னு பிரார்த்திக்க, அவரும் பெரிய பெருமாள் திருவடி கீழே வீணையும் கையுமாய் சேவித்திருக்கும் திருப்பானாழ்வார் விக்கிரகத்தை சதா பாதாதிகேசாந்தமாக சேவித்து கொண்டிருங்கோள்னு அருளினாராம். அதே திருவுள்ளம் பற்றி தான் பெரிய திருமலைகளும் கண்டு பார்த்தினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமேன்னு தன்னுடைய தனிவன்லையும் சாதித்தருளினார். இந்த வைலட்சண்யங்களையும் பிரபந்தமாகட்டும், ஆழ்வாரனுடையவாகட்டும், எம்பெருமானுடையவாகட்டும், இதெல்லாம் நம்மளால் பேசி தலை கட்டவே முடியாது. ஏதோ ஒருவாறாக நாம் நமக்கு உள்ள அவகாசத்துக்குள்ளே போதையந்த பரஸ்பரமாக அனுபவித்தோம். இவற்றில் குறைகள் மலிந்திருக்க முடியனுடைய மந்தபுத்தி காரணமாக அவற்றை ஸ்ரோதாக்கள் க்ஷமித்தருள வேடமாக பிரார்த்தித்து அமைகிறேன். இவ்விஷயங்களை அடியேனுக்கு காலக்ஷேபமாக சாதித்தருளினா ஸ்ரீ வனமாமலை பத்மநாபன் சுவாமியினுடைய திருவடிகளுக்கு கிருத்தஜ்ஞதங்களையும் பல்லாண்டையும் தெரிவித்து, ஸ்ரீ புத்தூர் ரகுராமன் சுவாமியினுடைய பரம கிருபைக்கும் கிருத்தஜதைகளை தெரிவித்து அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.